Okay, good morning. Good morning. First, இந்த book open பண்ணிக்கோங்க. இந்த book எதுக்கு அப்படினு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க first படிக்க வரவங்க ஆல்ரெடி எத்தனை பேர் வந்து group 4 எழுதிருக்கீங்க லாஸ்ட் இப்ப நடந்ததுல 2022ல 4 பேர் எழுதிருக்கீங்க. எவ்வளவு எடுத்தீங்க? சும்மா சொல்லுங்க பரவாயில்லை. ஒரு 120 क्वेश्चंस போட்டுருப்பீங்களா? 120 போட்டுருக்கீங்க. 140 क्वेश्चन போட்டீங்க. ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எழுதும்போது அப்படின்னா நீங்க எழுதலனாலும் பரவாயில்ல, என்னன்னு தெரியாம இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? எப்படி படிக்கணும், ஓகேங்களா? எதை மட்டும் படிக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எதை மட்டும் படிச்சா அதிக மார்க் எடுக்கலாம், எந்த யூனிட்ல அதான் என்ன சிலபஸே தெரியாம இருப்பீங்க. அதுக்கு இந்த வழிகாட்டி புத்தகத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே நம்ம தரவா கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம், எந்த எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ல கூட சிலபஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம எது இருக்குதோ அதை மட்டும் தான் படிக்கணும். சிலபஸ் இல்லாத படிப்போமா? படிக்க மாட்டோம். ஓகே, சிலபஸ்ல என்ன வருதோ அதை மட்டும் தான் படிக்கணும். அப்போ நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா அந்த சிலபஸ் முக்கியம். ஏன்னா சிலபஸ்ல இல்லாததும் உங்க 6th to 10th ஸ்கூல் புக்ல இருக்கும். அப்ப அதை என்ன செய்ய வேணாம், அதை வந்து ஒமிட் பண்ணிடணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம புக்கா நிறைய புத்தகத்தை படிக்கிறத விட ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும்? சிலபஸை படிக்கணும். சிலபஸ் ஒரு 3 பேஜ் இருக்கும். அந்த 3 பேஜ் சிலபஸ் படிச்சா மட்டும்தான் அதுக்கடுத்து நம்ம அதுல எது செலக்டிவா படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? மார்க் வெயிட்டேஜ் பார்க்கணும். சரிங்களா? அந்த மார்க் வெயிட்டேஜை பார்க்கணும். எந்த யூனிட்ல அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலபஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஸ்கூல்ல வந்து ஹிஸ்டரி, சோசியல் படிச்சிருப்போம். சோசியல் என்ன லெசன்ல இருக்கு? ஹிஸ்டரி வேற, சோசியல் என்ன வர? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, புவியியல் வேற, எக்கனாமிக்ஸ் வேற, பாலிட்டிக்ஸ், சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 தான் இங்கேயும் இருக்க போகுது. ஓகேவா? இது 4மே 4 யூனிட்டா இருக்கும். ஹிஸ்டரி 2 யூனிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல என்ன தமிழ் படிச்சோமோ அதே தமிழ் தான் என்ன செய்ய போறோம், இங்கேயும் படிக்க போறோம். ஆனா அங்க ஒவ்வொரு வருஷமும் தனித்தனியா படிச்சிருப்போம். ஆனா இங்க என்ன செய்யணும்? ஒரே வருஷம் அப்படின்னா 6 மாசத்துல 6th to 10th இருக்கக்கூடிய எல்லா தமிழையும் நம்ம படிக்கணும். சரிங்களா? அதனால அப்படின்னா நிறைய படிக்கணுமா சார் அப்படின்னு கிடையாது. நம்ம இது முன்னாடி படிச்சிருப்போம். அப்போ படிச்சது எத்தனையோ வருஷம் முன்னாடி படிச்சிருப்போம். அதை ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு அப்ப நம்ம புரிஞ்சு படிச்சிருப்போம், ஒரு சில புரியாம படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சின்ன சின்ன கேள்வி கூட கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது கூட கேட்கறேன், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? யாரு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர்? இளங்கோவடிகள். ஈஸி தானே? இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் வருது. அப்ப அதெல்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி பழைய தடவை எழுதும் போது ஈஸியா அட்டன் பண்ணிருப்பீங்க. ஒரு தடவை நீங்க கொஸ்டின் பார்க்கும்போது ஆஹா இப்படிதான் கூட கேட்பாங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப 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 எளிமையான கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகே, ஒரு 10 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் தான் ஃபுல் ஃபிளெட்ஜா யார் ஒருத்தவங்க படிச்சானோ அவன் மட்டும் அடிக்க முடியும். மீதி 8 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் நார்மலா யாரு வந்து எழுதுனாலும் அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால இண்டெக்ஸ் பேஜ்ல ஃபர்ஸ்ட் சிலபஸ் இருக்குங்களா? சிலபஸ் அது 1ல இருந்து 9ஆம் பேஜ் வரைக்கும் இருக்கும். இதான் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த புக்கை எப்பவுமே கையில இருக்கணும். சரிங்களா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா பிரிண்ட் போட்டு தனியா சிலபஸ் மட்டும் ஒரு காப்பி கொடுப்போம். அதை எப்பவுமே கையில வச்சுக்கணும். அது ஒரு பைபிள் மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அதை தவிர நீங்க வேற என்ன செய்யக்கூடாது, வேற எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடாது. அதனால அதை எப்பவுமே படிக்கணும். ஆனா அதை என்ன செய்வாங்க, பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தா அதை அப்படியே எங்கேயே மறந்து வச்சிருவாங்க, எங்கேயாவது போற வழியில மிஸ் ஆயிரும், அப்படி எங்கேயா வரும்போது வச்சிருவாங்க. ஆனா புத்தகமா கொடுத்தா பத்திரமா வச்சுங்க. அதுக்காக அப்போ இந்த புத்தகத்திலேயே நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு 9 பேஜ் சிலபஸ் ரொம்ப டீடைல்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பேஜ் பாருங்க, பகுதி ஆ, அதுக்கப்புறம் இ இருக்குங்களா? இது தமிழ் சிலபஸ். சரிங்களா? தமிழ் சிலபஸ். அதுக்கப்புறம் எத்தனாவது பேஜ்ல இருந்து 4வது பேஜ் இருக்கு. 4வது பேஜ்ல பொது அறிவு தேர்வுன்னு இருக்கும் ஹெட்டிங். இங்கிலீஷ் மீடியம் பசங்க அடுத்த பேஜ்ல பாருங்க, பைதிங் கூட தான் புக் ரெடியா இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் பசங்க 7வது பேஜ் பாருங்க, சிலபஸ்ல 7வது பேஜ். ரொம்ப பின்னாடி போயிடாதீங்க. ஜெனரல் நாலேஜ் இருக்குதா? அது இங்கிலீஷ் மீடியத்துல. தமிழ் மீடியத்துல அப்படியே இருக்கும். இது என்னன்னா 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் 4க்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் என்ன குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எழுதுறவங்க சொல்லுங்க பாப்போம். என்ன எக்ஸாம் பேட்டர்ன்? மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ்? மொத்தம் 200 கொஸ்டின்ஸ். சரிங்களா? மொத்தம் 200 கொஸ்டின்ஸ். அந்த 200 கொஸ்டின்ஸை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2ஆ ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேங்களா? 100 கொஸ்டின் எது மட்டுமே? தமிழ் மட்டுமே. சரிங்களா? தமிழ் மட்டும் தான் 100 கொஸ்டின். சரிங்களா? மீதி 100 கொஸ்டின் நான் எப்படி பிரிக்கிறேன்னா 75 + 25 பிரிக்கிறேன். ஏன் சார் 75 + 25? ஏன்னா இந்த 25 ஃபுல்லா என்னது? மேக்ஸ். சரிங்களா? 25 ஃபுல்லா மேக்ஸ். மேக்ஸ்னு சொல்லணும், அப்படின்னா ஆப்டிடியூட் சொல்லணும். ஸ்கூல் மேக்ஸ் மாதிரி இங்க வரவரன்னு போட வேணாம், ரொம்ப சிம்பிளா போட்டா போதும். சரிங்களா? மேக்ஸ் அப்படின்னா ஆப்டிடியூட். அப்ப இந்த 75 என்ன சார் அப்படின்னா உங்களுடைய சிலபஸ்ல யூனிட் நம்பர் 1ல இருந்து யூனிட் நம்பர் 9 வரைக்கும் இருக்கும். அதுதான் உங்க சிலபஸ். சிலபஸ் எடுத்து பாருங்க. அழகு 1 என்ன யூனிட் இருக்குது? அழகு 1 7வது பேஜ் 4வது பேஜே பாருங்க.
பொது அறிவியல் இருக்கா? எஸ். அப்ப அந்த பொது அறிவியல் ஆரம்பிச்சு 2வது யூனிட் என்ன இருக்கு? நடப்பு நிகழ்வுகள். 3வது யூனிட் இந்தியாவின் பூர்வீகம். 4வது யூனிட் இந்திய வரலாறு பண்பாடு. 5வது யூனிட் இந்திய ஆட்சியியல். 6வது யூனிட் பாருங்க, புக்க பாருங்க, இந்திய பொருளாதாரம். 7வது யூனிட் இந்திய தேசிய இயக்கம், INM, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு. 4வது பேஜ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு 7வது பேஜ் இருக்கு பாருங்க. சரிங்களா? 8வது யூனிட் தமிழ்நாடு சம்பந்தமா மட்டுமே படிக்கணும். இந்த 8வது யூனிட் தான் ரீசெண்டா கடந்த ஒரு 3 வருஷமா அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதியில 8வது யூனிட்டா இருக்கு. சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதிகமா கேள்வி அதுல இருந்து வருது. சரிங்களா? 8வது யூனிட். அடுத்து 9வது யூனிட் என்னது? தமிழ்நாட்டுடைய நிர்வாகம். ஓகேடா? அப்போ இந்த 1ல இருந்து 9 யூனிட் வரைக்கும் 75 क्वेश्चंस கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஈக்குவலா கேட்பாங்களா? அப்படி கிடையாது. ஒரு சில யூனிட் கம்மியா இருக்கும், ஒரு சில யூனிட் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8 சொன்னா அதிகமா வருதுன்னா 15 क्वेश्चन, 16 क्वेश्चन, 20 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் புவியியல் ஜியோகிராஃபில ஒரு சில டைம் கம்மியா கேட்பாங்க, 4 क्वेश्चन 5 क्वेश्चन கேட்பாங்க. பாலிட்டி இந்திய ஆட்சியில் இருக்கா யூனிட் 5, அதுல இருந்து ஒரு சில 12 क्वेश्चन கேட்பாங்க. அந்த மாதிரி ஏற்ற இறக்கம் எப்பவுமே இருக்கும். அது ஒவ்வொரு क्वेश्चனை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ இந்த 9 யூனிட்ல இருந்து 75 क्वेश्चन வரும். மீதி 25 क्वेश्चन மேக்ஸ். 10வது யூனிட் இருக்கா? என்ன இருக்குது? இந்திய கணக்கு இருக்கா? ஆமா, திறனறிவு இருக்கும். அப்புறம் தர்க்க கணக்குகள், அதாவது நம்ம ஸ்கூல்ல படிச்ச எல்லா மேக்ஸுமே இருக்கும். ஆனா நம்ம ஸ்கூல்ல போடுற மாதிரி ஃபார்முலா வச்சு எழுதி தான் சால்வ் பண்ண வேணாம். 4 ஆப்ஷன் இருக்கும், அது ஒரு ஆஃப் சைட் பண்ணணும். சரிங்களா? இதுதான். அப்போ சிலபஸ் பொறுத்து இருக்குது. சரி சார், 200 क्वेश्चनல எவ்வளவு போட்டா சார் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா, அது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் டிஃபர் ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். ஓகே, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுல யாரு சார் ரொம்ப லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டைப்பிங் படிச்சவங்க. அதனாலதான் டைப்பிங் கேட்டிருந்தோம். டைப்பிங் படிச்சிருந்தீங்கன்னா நார்மலா இருக்கிறவங்கள விட, அதான் நார்மலா அந்த ஜூனியர்ஸ் டைப்பிங் இல்லாதவங்கள விட டைப்பிங் படிச்சவங்களுக்கு ஒரு 5 क्वेश्चन என்ன பண்ணிக்கலாம்? கம்மியா போட்டுக்கலாம். சரிங்களா? தட் மீன்ஸ் 5 क्वेश्चन கம்மியா போட்டா கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப மீதி பேர்லாம் எவ்வளவு மார்க்ஸ் சார் போடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 200 क्वेश्चंसக்கு போன தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் இந்த டாப் ஒரு 50 ரேங்க் எடுத்திருப்பாங்க பாருங்க, 50 ரேங்க். அவங்களுடைய மார்க் என்னன்னா ஒரு 170 அபோவ் கிட்ட தான் எடுத்திருக்காங்க. ஓகே, யாருமே 190 மேல தான் யாரும் எடுக்கல. ரொம்ப பயப்படாத, 190 மேல எடுக்கல. அப்ப நம்ம 170 தான் எடுக்கணுமா? அப்படி கிடையாது. ஓகே, ஒரு ஆவரேஜா ஒரு 160ல இருந்து 170 குள்ள போட்டோம்னாலே தாராளமா நமக்கு என்னது வேலை கன்ஃபார்ம் சொல்லிக்கலாம். நீங்க எக்ஸாம் எழுதும் போது ஒரு 120ல இருந்து 170 क्वेश्चन போட்டு, அது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் மாறும். சரிங்களா? அது பேஸ்டான அது ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்குள்ள வந்து உமன் ரிசர்வேஷன், அவங்களுக்குள்ள PhD படிச்சிருப்பீங்க, தமிழ் வழி போயிடுறவங்க எல்லாமே டிஃபர் ஆகும். ஓகே, அதனால ஒரு அப்ராக்சிமேட்டா 170ல இருந்து 170 क्वेश्चंस. சரியா? மார்க் கிடையாது. ஒவ்வொரு क्वेश्चन எவ்வளவு மார்க்? 1.5. அது ஞாபகம் வச்சுக்கணும். 200 क्वेश्चन இருக்குன்னா 200 மார்க் கிடையாது, ஸ்கூல் மாதிரி 1.5. அப்ப எவ்வளவு மொத்தமா? 300 மார்க் மொத்த எக்ஸாம். நான் மார்க் சொல்றேன், இங்க சொல்றது வந்து 160ல இருந்து 170 क्वेश्चंस. அப்ப தாராளமா போட முடியுமா சார்? 6 மாசம் படிச்சு போட முடியுமா? தாராளமா போடலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 6 மாசம் படிச்சவங்க போட்டிருக்காங்க, 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சவங்க போட்டிருக்காங்க. அது நம்மளுடைய படிக்கிற கெப்பாசிட்டியை பொறுத்து, நம்ம எப்படி படிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம், அதுதான் இருக்கு. சரிங்களா? அப்ப இதுல வந்து 160 to 120, 160 எடுக்கலாமா? 160 क्वेश्चन போடணும். அப்போ தமிழ்ல எவ்வளவு சார் போடணும்? தமிழ்ல நான் ஒரு 80 போட்டுட்டு மீதி 80 நான் எங்க போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜிஎஸ் இருக்குது நிறைய பெரிய கடல் மாதிரி, நிறைய யூனிட் இருக்கா, 1ல இருந்து 9 யூனிட் மேக்ஸ் நிறைய இருக்குது. அப்ப அதுல வந்து நம்ம வெயிட்டேஜ் அதிகமா எஃபர்ட் போட்டு படிக்கிறத விட எதுக்கு அதிகமா எஃபர்ட் போட்டு படிக்கணும்? தமிழுக்கு அதிகமா எஃபர்ட் போட்டு படிக்கணும். யார் ஒருத்தர் தமிழ்ல 90+ போடுறாங்களோ, சரிங்களா, யார் ஒருத்தவங்க தமிழ்ல 90+ போடுறாங்களோ அவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? 90+ போடணும். அதான் 90 क्वेश्चन மேல போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப் அளவுக்கு. ஏன்னா நீங்க இந்த தடவை யாருனாலும் வேலைக்கு போறோம் கேட்டு பாருங்க, தமிழ்ல எவ்வளவு क्वेश्चंस போட்டீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, கன்ஃபார்ம் 90+ போட்டிருப்பாங்க. நம்ம அகாடமில கூட ஒருத்தவங்க 432 ரேங்க் எடுத்தாங்க. அவருடைய மார்க் என்ன பண்ணாங்க? தமிழ்ல 95 போட்டிருந்தாரு. 5 क्वेश्चन தான் தமிழ் ரேங்க். அப்போ தமிழுக்கு அதிகமா இருக்கணும். அப்போ தமிழுக்கு அதிகமா கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் தமிழை தரவா படிக்கணும். டெய்லியும் நீங்க படிக்க வேண்டிய நேரங்கள்ல தமிழுக்காக 2 மணி நேரம் ஒதுக்கணும். நீ ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் படிக்கணும்னு வச்சுக்கோ. ஆனா அது தமிழ் எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? தமிழுக்காக மட்டும் 2 மணி நேரம் ஒதுக்கணும். ஏன்னா தமிழும் பெருசுதான். நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்து, தமிழ்நாட்டுடைய வரலாறுல இருந்து, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அறிஞரை பத்தி படிக்கணும். அப்போ தமிழ் 90+ போடணும்னா ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் ஒதுக்கணும். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறையும் தமிழை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு தமிழ் எஃபர்ட் போடாது. தமிழ் 90+ போடணும். அப்ப மீதி எவ்வளவு இருக்குது? 160னா மீதி 70 மார்க். அப்ப இங்க இருக்கக்கூடிய 100 மார்க்குக்கு நீ ஒரு 70+ போட்டனாலே தாராளமா உனக்கு எவ்வளவு வந்துருது? ஒரு 160 வந்துருது. அப்ப 70+ இதுல போட முடியுமானா தாராளமா போடலாம். மேக்ஸ்ல எப்பவுமே நல்லா படிக்கிறவங்க 25 out of 25 தாராளமா போடலாம்.
போடவே முடியாது. தமிழ்ல 100க்கு 100 எடுக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஆனா மேக்ஸ்ல 25க்கு 25 போட முடியறது ரொம்ப கஷ்டமா கிடையாது. சரிங்களா? தாராளமா ஆவரேஜா மேக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே என்ன செஞ்சிடலாம், 25க்கு அவுட் ஆஃப் 25 போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? அது பயப்படவே தேவையில்லை. ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கணும். டெய்லி ஒரு ½ hour அப்படின்னா 1 hour ஆகுது மேக்ஸ். எனக்கு மேக்ஸ் சின்ன வயசுல இருந்து வராது, அந்த ஸ்கூல் மேக்ஸ் கிடையாது இது. சரிங்களா? இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீ 4 ஆப்ஷன்ல இந்த 3 ஆப்ஷன் வரவே வராதுன்னு சொல்லிட்டு நீ ஒரு ஆப்ஷன் போட்டா கூட என்ன பண்ணிடலாம், நீ எலிமினேட் பண்ணி நீங்க ஆன்சர் போடலாம். அப்போ 25க்கு 25 தாராளமா எடுக்கலாம். போன தடவை 2022 நடந்த குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 3 எக்ஸாம்லயும் 25க்கு 25 போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த தடவை குரூப் 4ல மட்டும் தான் மேக்ஸ் கொஞ்சமா கஷ்டம் வந்தது. அதுவும் 2 क्वेश्चन தான், அது ட்விஸ்டடா இருந்தது. அப்போ மேக்ஸிமம் ஓரளவுக்கு நீ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாரு ஒரு 23ல இருந்து 25 क्वेश्चन தாராளமா போடலாம். நல்லா படிக்கிறவங்க தாராளமா போடலாம், பிராக்டிஸ் பண்ணா, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா. ஓகே, அப்ப 2 क्वेश्चन தான் எலிமினேட் ஆகுது. மீதி இருக்க क्वेश्चन எல்லாமே 75. ஓகேங்களா? இப்போ 75ல நம்மளால 70க்கு மேல எடுக்க முடியுமானா கஷ்டம் தான். சரிங்களா? ஏன்னா இது ஜிஎஸ் பெரிய क्वेश्चंस இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அப்ப அதனால இதுல நம்ம வந்து கண்டிப்பா கொஞ்சம் क्वेश्चंस அடி வாங்க தான் செய்யும். அப்ப இதுல எவ்வளவு எடுக்கலாம், ஒரு ஆவரேஜா இங்கே நம்ம 25 எடுத்தோமா 70க்கு அப்படி பாத்தீங்கன்னா அங்க ஒரு 50 கிட்ட எடுத்தாலே போதுமானதுதான். அப்ப 25 क्वेश्चन ஓரளவுக்கு விட்டா கூட பரவாயில்ல. ஓகே, இது புரியுதா? அப்போ இதுக்கு நம்ம அதிகமா எஃபர்ட் போடணும். இதுக்கு படிக்க வேண்டாம் சொல்றேன், இதுக்கும் படிக்கணும். ஆனா இதுக்கு போடுற எஃபர்ட்ஸை எங்க போடணும், தமிழையும் மேத்ஸ்ல இந்த ரெண்டையும் நீ போட்டாலே 90 + 25 இங்கேயே உனக்கு 115 மார்க் வந்துடும். சரிங்களா? ஆல்ரெடி போன தடவை சும்மா எழுதுறவங்க இந்த மார்க்கை எழுதி போயிடுவாங்க. இதுல நீ என்ன எழுதுனா, இது நீ பேசிக்கா சயின்ஸ், அப்புறம் வந்து ஜியோகிராஃபி, அப்புறம் வந்து ஹிஸ்டரி, இது நார்மலா கிளாஸ் நடத்தக்கூடிய விஷயங்களை கேட்டாலே உனக்கு இந்த 50ல கண்டிப்பா ஒரு 35 போட்டுடலாம். கிளாஸ் சும்மா வந்து உட்கார்ந்து நோட்ஸ் கூட எடுக்கிற, நான் வீட்டுலயுமே படிக்கிறேன், வெறும் கிளாஸ் நடத்தின கதையை கேட்டா மட்டுமே போதும். என்ன செய்யலாம், 50க்கு 35 தாராளமா எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா டெய்லி கிளாஸ் நடத்துறத அடுத்த கிளாஸ் வரும்போது என்ன செய்யணும், கொஸ்டின் கேட்போம். இப்போ இன்னைக்கு நடத்துறோம் வச்சுக்கோங்க, இப்போ வரலாறுல வந்து டெல்லி சுல்தான் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களா, அது இன்னைக்கு கிளாஸ் நடத்துறேன். அடுத்த வாரம் வரும்பொழுது நானும் திருப்பி கிளாஸ் வரேன்னா அடுத்த வாரம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்வேன், கொஸ்டின் கேட்பேன். டெல்லி சுல்தானை படிக்க வச்சு நம்ம கொஸ்டின் கேட்டு ஆரம்பிப்போம். அப்போ நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ கிளாஸ்ல வந்து உட்காரும் போது காதால நீ கேட்டா கூட என்ன பண்ணிடலாம், 50க்கு 35 மார்க் போட்டுடலாம், 35 கொஸ்டின் போட்டுடலாம். மீதி 15 கொஸ்டின் என்ன பண்ணணும், நீ உட்கார்ந்து படிக்கணும், டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இது யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? மார்க் புரியுதா? மொத்தம் 300 மார்க் கட் ஆஃப் நான் சொல்லிட்டேன். திருப்பி கொஸ்டின்ஸ் கட் ஆஃப் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். சரிங்களா? சரி, இதுல அப்படியே அடுத்த பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ்னா 11வது பேஜ், 12வது பேஜ் எடுத்துக்கோங்க. 12வது பேஜ் போட்டிருக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 based on old syllabus new syllabus. சரிங்களா? 2 சிலபஸ் இருந்தது. ஓல்ட் சிலபஸ்னா கொரோனாக்கு முன்னாடி 2019 வரைக்கும் சிலபஸ் உடைய வேற. சரிங்களா? இப்பதான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. என்ன சேஞ்ச் பண்ணா, பெருசால சேஞ்ச் பண்ணல. இந்த யூனிட் 8 காமிச்சனா தமிழ்நாடுடைய வரலாறு, அப்புறம் யூனிட் 9 காமிச்ச தமிழ்நாடுடைய நிர்வாகம், இந்த 2 யூனிட் மட்டும் புதுசா சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் எக்ஸாம்ல சின்ன சின்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதுதான் மாற்றம், பெரிய அளவுக்கு வேற எந்த மாற்றம் கிடையாது. அப்ப நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 2022ல நடந்த எக்ஸாமினேஷனுடைய மார்க் ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்கோம். பாருங்க, எந்த யூனிட்ல எவ்வளவு கேட்டிருக்காங்க, எந்த யூனிட்ல அதிகமா இருக்கு பாருங்க. நீங்களே சொல்லுங்க பார்த்து, எந்த யூனிட்ல அதிகமா இருக்கு. தமிழை விட்டுருங்க, தமிழ்ல எப்பவுமே 100 கொஸ்டின். எந்த யூனிட் அதிகமா இருக்கு, யூனிட் 5 எத்தனை கொஸ்டின் இருக்கு, 12 கொஸ்டின். யூனிட் 8 எத்தனை கொஸ்டின் இருக்கு பாருங்க, 16 கொஸ்டின். சொன்னா யூனிட் 8ல எப்பவுமே இந்த கொஸ்டின் வந்துடும், டபுள் டிஜிட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எது ரொம்ப கம்மியா இருக்கு தேடி பாருங்க, எது ரொம்ப கம்மியா இருக்கு, சயின்ஸா, யூனிட் 9. ஓகேங்களா? 9 3 கொஸ்டின்ஸ் வருது. ஆனா இது ஒரு சில டைம் 3 கொஸ்டின்ஸ் வரும், ஒரு சில டைம் 5 8 கூட கொஸ்டின்ஸ் கூட வரும். ஓகேங்களா? அது கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஆனா சயின்ஸ் அப்புறம் ஜியோகிராஃபி பாருங்க, எத்தனை கொஸ்டின் இருக்கு, 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஒரு சில யூனிட் மட்டும் கொஞ்சம் கம்மியா வரும். ஓகே, அதுக்கு நீ எப்பவுமே கம்மியா வரும் சொல்றது கிடையாது. ஆனா எப்பவுமே எது அதிகமா இருக்கும், யூனிட் நம்பர் 5 இந்தியன் பாலிட்டி இருக்கா, அதுவும் யூனிட் நம்பர் 8 தமிழ்நாடு கல்ச்சர் இருக்கா, இந்த 2 யூனிட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோங்க, எப்பவுமே அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம படிக்கும் போது மட்டுமே நம்ம இந்த 50 மார்க்கை கொஞ்சம் நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப இது நீங்க எதுக்காக பயன்படுத்தி, நம்ம ஸ்கூல்ல நீங்க படிக்கும் போது ப்ளூ பிரிண்ட்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்காக அந்த ப்ளூ பிரிண்ட், ஒரு எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். இப்போ காலாண்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபுல் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா எந்த யூனிட்ல எத்தனை கேள்வி கேட்பாங்க இருக்கும் பாத்துருக்கீங்களா, 1 வேர்ட் எத்தனை கேட்பாங்க, 2 மார்க் எத்தனை கேட்பாங்க, எல்லாமே பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு ப்ளூ பிரிண்டா எடுத்துக்கணும்.
அதுக்குன்னு இது கரெக்டா இது மாதிரியே தான் வராது கிடையாது சரிங்களா. பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் சரிங்களா. இந்த வெயிட்டேஜ் மார்க்கை நம்ம எப்பவுமே கையில வச்சு அதை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும் சரிங்களா. ரைட். இப்போ எக்ஸாம் பேட்டர்ல எதுவும் டவுட் இல்லையே, எடுத்து போலாமா? ரைட். சரி சார், இப்போ நான் வந்து எக்ஸாமுக்கு புதுசா படிக்கிறேன், நான் என்னதான் பண்ணணும்? ஓகேங்களா, எக்ஸாமுக்கு நான் இப்போதான் படிக்க வரேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து காலேஜ் படிச்சிருந்தேன், ஸ்கூல்ல நான் நல்லா தான் படித்தேன், காலேஜ்ல நல்லா படித்தேன், கோல்டு மெடலிஸ்ட், ஸ்கூல்ல நான் வந்து டாப் 5 ரேங்க் கூட வந்திருப்பேன். அதெல்லாம் இங்க எதுவும் தேவையில்லை சரிங்களா. இங்க வந்து நார்மலா ஸ்கூல்ல ஃபெயிலாகி திருப்பி பாஸ் ஆகணும்னு சரி, காலேஜ்ல அரியர் வச்சவங்களும் சரி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. காலேஜ்ல அதே மாதிரி கோல்டு மெடலிஸ்ட், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்தவங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க சரிங்களா. அப்போ எல்லா கேட்டகரி பீப்புளும் இங்க எக்ஸாம் படிச்சு வேலைக்கு போகலாம். ஓகேங்களா, அதுக்கு என்ன செய்யணும்னா ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இங்க படிக்கக்கூடாது. ஓகே, இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம யோசிச்சு எந்த ஃப்ளோல போணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் சரிங்களா. அப்ப புதுசா படிக்க வரவங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புக்ஸ். என்ன புக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஎன்பிசினால எந்த புக் மெயினா படிக்கணும்னு சொல்லுவாங்க? ஸ்கூல் புக். திருப்பி திருப்பி உட்கார்ந்து மாங்கு ஸ்கூல் புக்கை படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா குரூப் 4க்கு குரூப் 2 கூட ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகும். ஆனா குரூப் 4க்கு ஒரு கொஸ்டின் கூட கரண்ட் அஃபேர்ஸ் தவிர வேற எந்த கொஸ்டின் கூட புக் அவுட் என்ன செய்யாது, வெளியே போவாது. கன்ஃபார்ம் அடி சொல்லலாம். நீங்க போன தடவை குரூப் 4 கொஸ்டின் கூட எடுத்து பாருங்க, எல்லா கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ் தவிர மீதி எல்லா கொஸ்டினுமே கன்ஃபார்ம் எங்க தான் இருக்குது, ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. தாராளமா தேடி நம்ம சோர்ஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா, அப்போ நீ என்ன செய்யணும், ஸ்கூல் புக்ஸ்ல எதுல இருந்து எது வரைக்கும் படிக்கணும்? 6ல இருந்து 10th 12th 10th வரைக்கும் போதும். ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல சிலபஸ்ல என்ன வார்த்தை இருக்கோ அதுல இருந்து மட்டும் 11th 12th படிக்கணும் சரிங்களா. மேக்சிமம் இதுவே போதும், ஒரு 80% இதுவே போதும். ஒரு சில நேரத்துல மட்டும் சிலபஸ்க்கு கூடிய பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெல்லி சுல்தான் சிலபஸ்ல இருக்கு யூனிட் நம்பர் 4ல, அப்ப அதை பத்தி அப்படியே வந்து 11th 12th எங்கேயாவது இருந்தா அதை கேட்பாங்க. அப்போ நம்ம 6th to 10th படிச்சுக்கணும். வேற எதை படிக்கணும்? 11th 12th சிலபஸ்ல என்ன பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் படிக்கணும் சரிங்களா. அப்போ ஸ்கூல் புக்ஸை படிச்சாலே போதும். நம்ம எல்லாம் தமிழா இருக்கட்டும், மேக்ஸ் கூட நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக்ஸ் கூட நீங்க வந்து அவங்களே ஓனா கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க நினைக்காதீங்க. ஸ்கூல் மேக்ஸ் இருக்கும்ல, ஸ்கூல் மேக்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் அதே தான் வரும். நம்ம செய்யும் போது மட்டும் ஸ்கூல்ல செய்யற மாதிரி ஃபார்முலா போட்டு அப்படியே பெருசா செய்ய மாட்டோம். இங்க நிறைய ஷார்ட்கட் சொல்லிருப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஒரு சம் முடிக்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆயிரும் சரிங்களா. ஒரு சம் 1 நிமிஷத்துல முடிக்கணும் ஒரு கணக்கு. ஓகேங்களா, அப்ப இங்க ஷார்ட்கட் சொல்லிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். அப்போ ஸ்கூல் சரி மேக்ஸ் கூட எது இருந்தா வருது, ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்கை வந்து ஒரு பெரிய ஒரு புக்கு மாதிரி அந்த பாதுகாப்பா வச்சுட்டு கண்டினியூஸா அதை படிச்சுட்டே இருக்கணும். சார் ஸ்கூல் புக்கு எங்க சார் வாங்குறது? பக்கத்து வீட்டுல பசங்க இருந்தா வாங்கிக்கோங்க சரிங்களா. அப்படி இல்லையா நீங்க ஆன்லைன்ல கூட கவர்மெண்டோட வெப்சைட்லயே போயிட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு 1 வீக் டைம் எடுக்கும், வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆயிரும் சரிங்களா. அப்படி இல்லை எனக்கு சென்னை போய் வாங்கிக்கலாம், சென்னையில நுங்கம்பாக்கத்துல டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா, ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும்தான் இது செயல்படும் சரிங்களா. திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான் இருக்கும். டிபிஐ ஆஃபீஸ் நுங்கம்பாக்கத்துல பெரிய ஆஃபீஸ். அங்க போனீங்கன்னா எப்பவுமே என்ன வாங்கிக்கலாம், ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்கலாம். எந்த ஸ்டாண்டர்ட்னாலும் ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்கலாம். சரி சார், எந்த ஸ்கூல் புக் படிக்கணும்? தமிழ் படிக்கணும் கண்டிப்பா. ஓகே, வேற என்ன படிக்கணும்? இங்கிலீஷ் படிக்கணுமா? குரூப் 4க்கு இங்கிலீஷ் படிக்கணுமா? இருந்தது இங்கிலீஷ், இப்ப என்ன கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது. குரூப் 2 மட்டும் இங்கிலீஷ். அப்ப இங்கிலீஷ் புக் தேவையில்லை, வாங்க வேண்டாம் சரிங்களா. அடுத்து என்ன இருக்கு? மேக்ஸ் புக் வாங்கணுமா? வாங்கணும், கண்டிப்பா வாங்கணும் சரிங்களா. அதுல இருந்து சம் வருது. அடுத்து சயின்ஸ் புக், சயின்ஸ்ல எல்லாமே வந்துடும், கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து பிசிக்ஸ் எல்லாமே வந்துடும். அதான் சயின்ஸ் புக் கண்டிப்பா வாங்கணும். அடுத்து சோசியல் புக், சோசியல் புக் வாங்கினீங்கன்னா 4 டாபிக் கவர் ஆயிரும். எல்லாம் கவர் ஆயிரும், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே வரும். அப்போ எல்லா ஸ்கூல் புக்கும் 6th to 10th வரைக்கும் வாங்கி தான் ஆகணும், இங்கிலீஷ் தவிர. ஓகே, தமிழ் வாங்கி ஆகணும், இங்கிலீஷ் தவிர வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு சில புக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இந்த 11th 12th எத்திக்ஸ் புக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா, அறவியலும் பண்பாடும் ஒரு புக் இருக்கும் சரிங்களா. என்ன புக்கு? அறவியல், அறிவியல் கிடையாது, அறவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு சரிங்களா. அந்த புக்கு 11th 12th தமிழ்ல மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ்ல கிடையாது. ஸ்கூல்ல அது எந்த ஸ்கூல்ல இந்த குரூப் கிடையாதுனால அந்த புக் எங்கேயும் ஸ்கூல்ல இருக்காது. ஓகேங்களா, நீங்க வந்து அங்க மேக்ஸிமம் டிபிஏ தான் போய் வாங்கணும். அப்படினால போக முடியலனாலும் பரவாயில்ல, நீ ஆன்லைன்ல எல்லா புக்கையும் டவுன்லோட் பண்ணி எங்கேயாவது சீப் காஸ்டா பிரிண்ட் அவுட் எங்கேயாவது போட்டாங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டுக்கும். ஓகேங்களா, ஒரு பேஜுக்கு 60 பைசா 50 பைசா ஆயிடுவாங்க. அங்க போய் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1500 ரூபா ஆகும் மொத்தமா எல்லாத்தையும் போடுறதுக்கு. எல்லாத்தையும் போட்டு ஒரு செட்டு போட்டு வச்சிடலாம், பிரிண்ட் அவுட். ஓகேங்களா, படிக்கிறதுக்கு உதவும். ஓகேங்களா, புக்கு இல்லாம நான் லேப்டாப் பார்த்து படிச்சுக்கிறேன், நான் மொபைல் பார்த்து படிச்சுக்கிறேன், அதெல்லாம் கிடையாது சரிங்களா. கம்பல்சரி என்ன வாங்கி ஆகணும்,
புக்ஸ் எல்லாருமே படிக்கிறவங்க வாங்கி ஆகும். சரிங்களா? பக்கத்துல கண்டிப்பா நெய்பர் பசங்க கேட்டு பாருங்க. இப்ப பாதி பேர் ஸ்கூல்ல வந்து வாங்கி வச்சிருவாங்க சொல்லுவாங்க. நீ ஸ்கூலுக்கு போய் கூட நீ பழைய ஸ்கூல் படிச்சிருப்பத அந்த ஸ்கூலுக்கு போய் கேட்டா கூட ஹெட் மாஸ்டர் கேளுங்க, அவங்க கூட கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க கிடையாது. ஓகே, அப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஸ்கூல் புக்கை தரவா பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நோட் பண்ணிக்கோங்க. அறிவியலும் பண்பாடு 11th 12th மட்டும் நீங்க சைடில் நோட் பண்ணிக்க. இடம் இருக்கிற இடத்துல இந்த வெயிட்டேஜ் மார்க் இருக்குது, அதுல நோட் பண்ணிக்கோங்க. 11th 12th அறிவியலும் பண்பாடும் இது எல்லாமே காமன். 6th to 10th எல்லாமே படிக்கணும். எத்திக்ஸ் புக் அப்படி சொல்லுவாங்க. சரியா? ரைட். வேற என்ன சார் பண்ணணும்? நான் புதுசா வந்து படிக்க வரேன், வேற என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா PYQ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன PYQ? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பல்சரி படிக்கணும். இப்போ நம்ம ஸ்கூல்ல பார்த்துருப்போம், ஒரு எக்ஸாம் படிக்கிறதா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் படிக்கும் போது. அப்படி இல்லை நம்ம அரையாண்டு எக்ஸாம் படிக்கணும்னா காலாண்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம். எதுக்காக பார்க்குறோம்? அதே மாதிரி கேள்வி இப்போ வரலாம். அப்படின்னா சம்டைம்ஸ் அதுல என்ன கேள்வி கேட்டாலும் அதே கூட வரலாம். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஸ்கூல்ல நம்ம போன வருஷம் கொஸ்டின் பேப்பர், அப்புறம் காலேஜ்ல கூட படிப்போம். இன்ஜினியரிங் தான் இருந்தீங்கன்னா என்ன படிப்போம்? M1 M2 M3. இன்ஜினியர்ஸ் இருக்கீங்களா? ஆமா, M1 M2 M3 இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா அதுல இருந்து அப்படியே சம் வந்துடும். நீங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் எதை படிச்சாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பா அனலைஸ் பண்ணிருப்போம். ஏன் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து தான் என்ன கேட்கறாங்க? கொஸ்டின்ஸே கேட்கறாங்க. அதே மாதிரி இங்கேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பல்சரி படிச்சே ஆகணும். சரிங்களா? அது ஒவ்வொரு யூனிட் வைஸ் நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் படிச்சு ஆகணும். ஓகேங்களா? ஒரு மாடல் எப்படி இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்க புக்லயே நான் அட்டாச் பண்ணிருப்பேன். நான் சொல்றேன். ஓகே, பேஜ் நம்பர் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும். எதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு படிச்சிட்டோம், எதை படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஒன் வேர்ட் எப்படி கேட்பாங்க? கோடிட்ட இடங்களை நிரப்புங்க கேட்பாங்களா? இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? டேஷ் கொடுத்திருப்பாங்களா? யார் முதல் பிரதமர்? யார்? இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அதான் சொல்றதுக்கு தயக்கமா? ஜவஹர்லால் நேரு இருக்காங்களா? அப்போ முதல் பிரதமரை நம்ம எழுதுவோம் ஸ்கூல்ல. கோடிட்ட இடங்களை நிரப்புக, fill in the blanks எழுதுவோமா? அங்க எழுதுவோம் கைப்பட. இங்க அப்படி கிடையாது. இங்க என்ன இருக்கும்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீ 4 ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணவே போற. ஓகேங்களா? அப்போ எதுக்காக இதை பார்க்க சொல்றேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, கொஸ்டினோட டைப் என்ன, எப்படி ஒரு 3 டைப் சொல்ற பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா சிம்பிள் கொஸ்டினா இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முகலாய வம்சத்தை தோற்றுவித்தது யார்? Who founded Mughals அப்படின்னு கேட்டுருவாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். பாபர், அக்பர், ஜஹாங்கீர், அவுரங்கசீப், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். நீ படிச்சேன்னா இதை செலக்ட் பண்ணலாம். என்னது? பாபர். ஓகே, படிச்சா செலக்ட் பண்ணலாம். 4 ஆப்ஷன்ல. அப்போ அந்த கொஸ்டின் பேர் என்னது? சிம்பிள் கொஸ்டின். அடுத்து என்ன கேட்பாங்கன்னா மேட்ச் அப்படிங்கிறது பொறுத்துக்க. தமிழ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொறுத்துவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 போர் இருக்கு. முதலாம் பானிபட் போர், ஓகே, இரண்டாம் தரையன் போர், மூன்றாம் பானிபட் போர், ஒரு போர் கொடுத்துடுறேன். இங்க வந்து அந்த போருடைய வருஷத்தை கொடுத்துடுறேன். என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணணும். ஓகே, ஏதாவது பொறுத்துக்க. கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பொறுத்து கொஸ்டின் கேட்கறான். சரி, வேற என்ன சார் கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் 2ல டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின்? கூற்று காரணம். அதாவது ஒரு கூற்று கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சயின்ஸ்ல இருந்து ஒரு கூற்று சொல்லலாமா? சயின்ஸ்ல வந்து வெப்பச்சலனத்தின் காரணமாக மழை பொழிகிறது, இது கூற்று. ஓகேடா? காரணம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட். ஓகேடா? அதிகமான வெப்பம் ஏற்படும் பொழுது இயற்கையாகவே சாயங்கால நேரம், ஈவினிங் நேரம் என்ன செய்யும்? மழை பொழியும். இது வந்து மழை பொழிவு ஒரு வகையாகவே இருக்குது. ஓகேடா? இது காரணமா கொடுத்துருவாங்க. அப்போ கூற்றும் சரி, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சுள்ளுன்னு வெயில் அடிச்சா மழை பெய்யும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா வெயில் வந்து ரொம்ப அதிகம் அடிக்கும் போது தண்ணி தான் எவாபரேட் ஆயிட்டு திருப்பி அது மழையா கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ கூற்று வந்து நான் சொன்னது காரணம் கீழே நான் சொல்லியிருந்தேன். இப்ப சொன்னேன், ரொம்ப அதிகமா வெப்பம் அடிக்கிறது காரணமாக தண்ணி தான் எவாபரேட் ஆயிட்டு மழை பெய்யுது. அப்போ கூற்று காரணமும் ரெண்டும் சரி. கூற்று காரணம் கூற்று விளக்குகிறது, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், கொஸ்டின் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அப்படி இல்லையா ஒரு 4 வரி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டவர் வ.உ.சி. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? வ.உ.சி கப்பலோட்டி தமிழன் சொல்லுவாங்கல்ல. அவரை பத்தி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேடா? இவருடைய பட்ட பெயர் கப்பலோட்டி தமிழன். இவர் வந்து சொந்தமா கப்பல் வாங்கி விட்டாரு. இந்த வருஷம் இப்படி சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து வச்சிருந்தாரு. இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த கூற்றுல எது சரி எது தவறு?
இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மெத்தட் தான் இருக்கு, 4 டைப் கொஸ்டின் இருக்கும். அது பார்க்கறதுக்காகவும் கொஸ்டின் எப்படி கேட்கறதுக்காக என்ன படிக்கணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும். எத்தனை வருஷம் சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு புதுசா இப்போ வந்தவங்க படிக்க வேணாம், ஒரு 5 இயர்ஸ் படிச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் படிச்சா போதும்? 5 வருஷம். ஓகேங்களா? ஒரு 5 இயர்ஸ் என்ன படிச்சுக்கணும்? கம்பல்சரி நீங்க என்ன படிக்கணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும். சரிங்களா? 5 இயர்ஸ். அப்போ 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம புக்ல 2022ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரிங்களா? பேஜ் நம்பர் 34, பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 கொடுத்துருக்கோம். 34வது பேஜ் எழுதிங்களா எல்லாரும்? பாத்தீங்களா? இதுல ஒவ்வொரு யூனிட் வைஸ் பிரிச்சு கொடுத்துருப்போம். ஓகே, 2022ல இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டாங்களா அப்படின்னு கிடையாது. ஒரு மாடலுக்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒவ்வொரு யூனிட்லயும் 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சயின்ஸ்ல 6வது கொஸ்டின் பாருங்களேன். 35வது பேஜ்ல 6வது கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 35ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்? பொறுத்துக்க கொஸ்டின். ஓகேவா? அப்படி அடுத்த பேஜ் வாங்க. அடுத்த பேஜ்ல 10வது கொஸ்டின், 38வது பேஜ்ல 10வது கொஸ்டின் பாருங்க. 38 38 பேஜ்ல 10வது கொஸ்டின். நான் சொன்ன கொஸ்டின் டைப் இருக்கா? ஓகேவா? என்ன கொஸ்டின் இருக்குது? 10வது கொஸ்டின் கூற்று காரணம் இருக்குதா? ஓகேவா? இதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னன்னே தெரியாது சார். ஆமா, நீங்க படிக்கிறத அதெல்லாம் கொஞ்சம் தெரியாதுதான். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சமா நீங்க என்ன செய்யணும்? படிக்க ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக கொடுக்குறோம்னா ஒரு மாடல் எப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சுலபமான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. ம் 14வது கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதாவது பேஜ் நம்பர் 47. பேஜ் நம்பர் 47ல 14வது கொஸ்டின் ஹிஸ்டரி. படிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூல்ல தான் இந்த பாயிண்டே இருக்குது, படிச்சிருந்தா தெரியும். திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர். அதே ஆசிரியர் கொடுத்துரு. என்ன சோழ மன்னர்? ஆதித்ய சோழன். ஓகே, இதுதான் நம்ம ஸ்கூல்லேயே சோழர்களை பத்தி படிக்கும்போது படிச்சிருப்போம். இப்போ நம்ம மறந்துருக்கோம். சரிங்களா? நம்ம எதுக்கு படிக்க போறது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதுதான், ஸ்கூல்ல படிச்சதுதான். அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? திருப்பி மண்டே 2 தட்டி என்ன பண்றோம்? ரிமெம்பர் பண்றோம். சரிங்களா? புதுசா எதையும் நீ படிக்க போறது கிடையாது. நீ புதுசா படிக்கிறதா இருந்தா ஒரே ஒரு விஷயம் புதுசா படிப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். அது மட்டும் தான். இது எல்லாமே நீ ஸ்கூல்ல கண்டிப்பா படிச்சதா இருக்கும். என்ன பண்ணிருப்போம்? ஒரு சில ஸ்கூல்ல நம்ம ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல எல்லாம் சோசியல், எக்கனாமிக்ஸ், எந்த டீச்சராவது எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. வருவாங்க சோசியல் டீச்சர், அந்த ஒரு பொண்ணு காயத்ரி எந்திமா புக்கை ரீட் பண்ணு சொல்லுவாங்க. கரெக்டா? ரீட் பண்ணிட்டு அவங்க பாடி போயிடுவாங்க. இப்படி படிச்சா நம்ம ஸ்கூல்ல என்ன செஞ்சிருக்காது? எதுவுமே விளங்கி இருக்காது. உண்மைதானே? கண்டிப்பா அப்படி புரிஞ்சிருக்காது. ஆனா இங்க அப்படி படிக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் எதுக்காக செய்யறாங்க? இப்போ சோழ வம்சம் எதுக்காக திருப்பி வந்தாங்க? ஏன் சோழ வம்சத்துக்கும் பாண்டிய வம்சத்துக்கும் எதுக்கு சண்டை நடந்தது? பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருப்பீங்க. பாத்துருக்கீங்களா? ஏன் சண்டை போட்டாங்க? ஓகே, ஆதித்ய கரிகாலன் ஏன் வந்து வீரபாண்டியனுடைய தலையை வெட்டினாரு? இதுக்கெல்லாம் கதை இருக்கு. நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சிருப்போம்? ஆதித்ய கரிகாலன் வீரபாண்டியன் தலையை வெட்டினார் சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிருப்போம். இங்க என்ன செய்ய வேணாம்? அப்படி படிக்க வேணாம். இங்க அதுக்குரிய கதையை ஃபுல்லா நம்ம படிச்சிட்டோம்னா மறக்கவே மறக்காது. கதை படிச்சா மட்டும். பொன்னியின் செல்வன் கதை நமக்கு தெரியுதுல்ல? ஏன்னா நம்ம தத்ரூபமா கதையா பார்த்திருப்போம், மறக்க மாட்டேங்க. அதே மாதிரி இங்கேயும் படிக்கும் போதும் சயின்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு படிச்சோன்னு வச்சுக்கோங்க, மறக்காது. உண்மைதானே? ஸ்கூல்ல நம்ம என்ன பண்ணல? அதை பண்ணல. டீச்சர்ஸ், ஒரு சில டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸ் குறை சொல்ல, ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பண்ண தவறிப்பாங்க. ஒரு சில தமிழ் டீச்சர் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சிலப்பதிகாரத்தெல்லாம் சூப்பரா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எல்லாரும் சொல்ல, ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு தவறி இருப்பாங்க. அதனால நம்ம அதை படிக்காம இருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம்? இங்க அதை படிச்சிடணும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பாத்துக்கோங்க. லாஸ்ட் மேக்ஸ் முத கொண்டு இருக்கும். ஆமா, 66 பேஜ் வரைக்கும் இருக்கு. யூனிட் 10 ஆப்டிடியூட். மேக்ஸ் தான் பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச இதாக தான் இருக்கும். தனி வட்டி, கூட்டு வட்டி. லாஸ்ட் 65வது பேஜ் பாருங்க. மேக்ஸ் தனி வட்டி, கூட்டு வட்டி. அப்புறம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போமே, ஒரு உருளையின் நீளம் 15 சென்டிமீட்டர்,
ஓகே ஆரம் 2 சென்டிமீட்டர் நெவர்க்கா இதெல்லாம் ஸ்கூல்ல ஆமா இது எல்லாமே இங்க வரப்போகுது ஸ்கூல்ல படிச்ச அதே சம் தான் இங்க வரப்போகுது சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜ்ல 67வது பேஜ்ல OMR இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது ஏன் அப்படின்னா புதுசா இந்த OMR வந்து அறிமுகப்படுத்தினாங்க இது கொடுத்ததுடைய நோக்கம் என்னன்னா நிறைய பசங்க தெரியாது கிடையாது அதனாலதான் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா 2019 நடந்த குரூப் 4ல சின்ன அளவுல ஒரு முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்தது சரிங்களா என்ன அப்படின்னா OMRல ஒரு மேஜிக் பென்னை வச்சு ஷேட் பண்ணிட்டு அது 2 மணி நேரத்துல என்ன ஆயிருது தானாமே அழிஞ்சிட்டு அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க அந்த பாசலை ஓபன் பண்ணி அதுல ஷேட் பண்ணி இப்படி பண்ணாங்க இது இதுதான் வந்து கடந்த ஒரு 10 வருஷம் நடந்த ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சது இப்பதான் எதுவும் நடக்கிற அந்த மாதிரி பயப்பட வேணாம் சரிங்களா ஆனா இப்ப அதே மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுல அதுக்கு ஏதாவது ரெவல்யூஷன் மாற்றம் கொண்டு வருவதற்காக இந்த மாதிரி ஒரு OMR பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க இந்த OMRல உங்க நேம் உங்க ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிரும் லெஃப்ட் சைடுல பாருங்க இருக்கா இல்ல ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா அதுல உங்க நேம் எல்லாம் பிரிண்ட் ஆயிரும் நீங்க எதுவுமே ஃபில்அப் பண்ண வேணாம் சரிங்களா நீங்க ஃபில்அப் பண்ண வேண்டியது உங்களுடைய கோடு இருக்கும் ஓகே கொஸ்டின் கோடு அப்படின்னு இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஆப்சண்டா பிரசண்டா அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் போட்டீங்க இது நிறைய பேர் தப்பு பண்ணது போன வருஷம் படிச்சவங்க கூட அதாவது இந்த வருஷம் 2022 எக்ஸாம் எழுதுறவங்க கூட என்ன பண்ணாலும் அதான் படிச்சிடுறாங்க படிச்சுட்டு அந்த OMR ஷேட் பண்றதுல தப்பு பண்றாங்க அதையும் கரெக்டா ஷேட் பண்ணாலும் கீழே என்ன பண்ணா கவுண்ட் பண்ணி போடணும் லாஸ்ட் பாருங்க ஒவ்வொரு 3 காலமா பிடிச்சிருக்காங்களா 3 காலமா அந்த காலம் லாஸ்ட் பாருங்க ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த 4 பாக்ஸ்ல எத்தனை A போட்டீங்க எத்தனை B போட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும் கவுண்ட் பண்ணி போடணும் இதுல நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க ஓகேங்களா பாதி பேர் E ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது என்னன்னே தெரியாம E ஆப்ஷன் நோட் பண்ணிருக்காங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் இந்த தடவை தான் TNPSC 5 ஆப்ஷன் வச்சிருக்காங்க முதல்ல ABCD தான் இருக்கும் ஆனா இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க ஈன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன ஈன்னு என்ன இருக்கும் அப்படின்னா விடை தெரிய விடைன்னு இருக்கும் உனக்கு ஆன்சர் இல்லைன்னா அதை போட்டக்கூடாது ஓகே அதை போட்டு ஏதாவது பிரோஜனமா ஒன்றும் பிரோஜனம் கிடையாது என்ன செய்யணும் 4 ஆப்ஷன்ல ஏதாவது சூஸ் பண்ணணும் ஆன்சர் தெரியலனா கூட எதையாவது எலிமினேட் பண்ணி அதை சூஸ் பண்ணணும் சரிங்களா அதுக்காக தான் வந்து E கொடுத்துருப்பாங்க அதை நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை எதுவுமே செட் பண்ணவர்களுக்கு E செட் பண்ணணும் அதுக்காக சரிங்களா அப்போ இந்த OMRம் பின்னாடி OMRோட இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அதை சும்மா எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்துக்கணும் நமக்கு இங்க டெஸ்ட் வைப்போம்ல டெஸ்ட் வைக்கும்போது கூட இதே மாதிரி தான் OMR இருக்கும் அதனால பயப்படுறது இல்லை ஆனாலும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இதை நீங்க படிச்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம் சரிங்களா சரி வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது இந்த புக்கோடைய கோர் பாயிண்டே அதுதான் பேஜ் நம்பர் 13 சரிங்களா நம்ம சொன்னோம் ஸ்கூல் புக்கை படின்னு சொன்னோம் நீ பாட்டுக்கு படி சார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே உட்காந்து 6th புக் ஃபுல்லா 7th புக் ஃபுல்லா அப்படின்னு முடிக்க முடியுமானா முடிக்க கூடாது சரிங்களா எதை படிக்கணும் அதை எந்த லெசனை கரெக்டா படிக்கணும் தெரியணும் சும்மா 6th லெசன் 1ல ஆரம்பிச்சு லெசன் 10வது லெசன் வரைக்கும் சும்மா கண்ணை மூடிட்டு கண்மூடித்தனமா படிக்க கூடாது சரி என்ன பண்ணணும் எந்த லெசன் எந்த சிலபஸ்ல வருது ஃபார் எக்ஸாம்பிள் 6th சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும் 2வது லெசனும் 3வது லெசனும் இருக்கும் அப்போ அது நமக்கு சிலபஸ்ல இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இருக்குது யூனிட் நம்பர் 4ல முதல் பாயிண்ட் என்னது சிலபஸ்ல சிந்து சமவெளி நாகரிகம் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்ப என்ன செய்யணும் கண்டிப்பா என்ன செய்யணும் படிச்சாகணும் அப்ப அதுக்கு நமக்கு ஸ்கூல் புக்ல எங்க சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி ஓகேதா நான் எப்படி படிக்கணும் நீங்க சொல்லிடுவோம் எங்க படிக்கணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன் ஸ்கூல் புக் தான் ஆனா அதுலயும் எது குறிப்பிட்டு கரெக்டா படிக்கணும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஆன்லைன்ல தான் பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே கிடையாது வேர் டு ஸ்டடி தான் ஓகேங்களா வேற எக்ஸாம் இருக்கும் ஆனா டிஎன்பிஎஸ்சிக்கு அதிகமான மெம்பர்ஸ் யாருமே போடுறது இது போட்டாலும் சும்மா வீடியோ தான் போடுவாங்க சரிங்களா இதை வந்து நம்ம பைலிங்குவலா ஓகே 2 லாங்குவேஜ்லயும் ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா 2 லாங்குவேஜ் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பாத்தீங்கன்னா பாருங்க அது என்ன சிறப்பம்சம்னா எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு எந்த டேம்ல இருக்கு எத்தனாவது லெசன் முதற்கொண்டு நோட் பண்ணிருக்கோம் நீ படிக்கிறது ஒரு ஸ்பூன் ஃபீடிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா வாழைப்பழத்தை உரிச்சது தான் என்ன செய்யறோம் வாயிலே வச்சு ஊட்டி விட்டாச்சு ஓகே அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு லெசன் முதற்கொண்டு நோட் பண்ணிருக்கோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்ற லெசன் எடுங்களேன் பேஜ் நம்பர் ஒரு 20 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 23 எடுத்துக்கோங்க 23ல டாப்ல பாருங்க முகலாயர்கள் மராட்டியர்கள் இருக்கா பேஜ் நம்பர் 23ல டாப்ல முகலாயர்கள் மராட்டியர்கள் ஓகேவா இது எந்த லெசன்ல இருக்குன்னு கொடுத்திருக்கோம் எந்த லெசன்ல இருக்குது ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு 7th எத்தனை டேர்ம்ல 3rd டேர்ம் ஓகேவா இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா நாங்க எல்லா புக் வாங்கிடுவோமே ஒரு சில பேர் வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வச்சிருப்பாங்க அவங்களுக்காகவும் நீங்க அதை மட்டும் பிரிண்ட் அவுட் கொடுக்குறதுல 7th டேர்ம் எத்தனை லெசன் அழகு 2 யூனிட் 2 போட்டுருக்கோமா யூனிட் 2 அப்புறம் யூனிட்
3 யூனிட் 2 ஓட லெசன் பேர் என்ன முகலாய எம்பையர் முகலாய பேரரசு அடுத்து யூனிட் நம்பர் 3 ல மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி லெசன் பேரை முதற்கொண்டு அப்படியே அச்சஸா கொடுத்திருக்கும் சரிங்களா இது 7th அப்படி கீழ 11th படிக்கணும் வெறும் 7th மட்டும் படிக்க கூடாது 11th படிக்கணும் அதுக்காக 11th என்ன லெசன் சொன்னேன் நம்ம அத்தியாயம் அதான் சாப்டர் 14 முகலாய பேரரசு சாப்டர் 15 மராத்தியர்கள் இருக்கா அப்போ இந்த 4 லெசனை நீ படிச்சு முடிச்சேன்னா இந்த 2 டாபிக் என்னது முடியுது அவ்வளவுதான் ஓகே அப்போ ஒரு டாபிக் படிக்கும்போது இந்த வேர் டு ஸ்டடி மெட்டீரியலை பார்த்து இந்த மராட்டியர்களை பார்த்துட்டு இந்த 4 லெசனை படிச்சுட்டா ஒரு 80% முடிஞ்சது அப்புறம் வேற என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே டாபிக்ல என்ன படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் படிக்கணும் இதை நீ படிச்சு முடிச்சனா என்ன முடிஞ்சு போச்சு நீ வந்து ஒரு டாபிக்க கிட்டத்தட்ட ஒரு 99% முடிச்ச மாதிரி ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபை சரிங்களா நீ அப்புறம் மராட்டியர்ல இருந்து முகலாயர்கள்ல இருந்து எப்படி क्वेश्चन கேட்டா நீ ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்காக தான் இந்த வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் ஓகே ஏன் அப்படின்னா எல்லாரும் படிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஏனோ தானோ படிப்பாங்க ஓகேங்களா படிக்கும்போது சிலபஸ் பார்த்துட்டு எந்த லெசன் மட்டும் படிக்கணுமோ அதை மட்டும் படிக்கணும் ஸ்கூல் புக் எடுத்துட்டேன்னா ஸ்கூல் புக்ல மொத்தமா ஒரு 70% தான்ப்பா சிலபஸ்ல இருக்கும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன் சோசியல்ல 9th புக் இருக்கா 9th சோசியல் புக் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கொஞ்சம் கவரே ஆகாது அது ஹிஸ்டரியும் புவியியலும் சுத்தமா கவரே ஆகாது நமக்கு சிலபஸ்ல கிடையாது இருக்குது அது லெசன் இருக்கும் அது வந்து உலக வரலாறு இருக்கும் நமக்கு உலக வரலாறு என்ன கிடையாது தேவை கிடையாது அதே மாதிரி 10th முதல் 5 லெசன் ஹிஸ்டரியில முதல் 4 லெசன் ஃபுல்லா வேர்ல்டு வார் ஓகேடா வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 ஐநா சபை எப்படி உருவானது இந்த வரலாறு தான் இருக்கும் அது நமக்கு சிலபஸ் இருக்கா கிடையாது நமக்கு இந்தியா வரலாறு மட்டும் தான் படிக்கணும் அப்ப அது தேவையில்லை அப்ப என்ன செய்யணும் அதெல்லாம் உட்காந்து படிக்க கூடாது சார் படிக்க சொன்னாலும் சொல்லிட்டு எடுத்து புக் ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் எனக்கு இருக்கிறது எத்தனை மாசம் தான் 3 மாசம் தான் இந்த 3 மாசத்துல நீ எப்படி படிக்க போற அதுக்காக தான் சரிங்களா அப்ப இது எல்லாத்தையும் நீ கவனமா இதை பார்த்து படிக்க ஆரம்பிச்சு சரிங்களா இந்த வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது இந்த புக்கை எப்பவுமே உங்களுக்கு கைக்குள்ள வச்சுக்கணும் சரிங்களா ரைட் அப்புறம் மார்க் வெயிட்டேஜ் சொல்லிட்டேன் மார்க் வெயிட்டேஜ் முன்னாடி எடுத்து பாருங்க முன்னாடி பேஜ்ல இருக்கும் 7வது பேஜ் 8வது பேஜ் சிலபஸ்க்கு எடுத்து இருக்கும் அதுல குரூப் 1க்கு இருக்கு குரூப் 2க்கு இருக்கு குரூப் 4க்கு இருக்குது சரிங்களா அந்த சரிங்களா அதுக்கப்புறம் திருப்பி சொல்றேன் குரூப் 4 தான் ஈவினிங் நீங்க வந்திருப்பீங்க சரிங்களா நான் 4 மட்டும் தான் சார் படிப்பேன் அப்படி என்ன இருக்கக்கூடாது எப்பவுமே சொல்லிட்டேன் சரிங்களா ஏன் அப்படின்னா குரூப் 4 வேற என்ன எக்ஸாம் நடத்துறாங்க டிஎன்பிஎஸ்சி வேற என்ன எக்ஸாம் நடத்துவாங்க குரூப் 2 வேற குரூப் 1 வேற ஏதாவது எக்ஸாம் கிரியேட் டிஎன்பிஎஸ்சி ல இந்த 3 எக்ஸாம் தான் தெரியுமா 3A சூப்பர் வேற வெரி குட் மேக்ஸ் டிபார்ட்மெண்டா கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு எக்ஸாம் இருக்கு யாரா மேக்ஸ் இருக்கீங்களா இருக்கீங்க 3 பேர் இருக்கீங்க கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்னே சொல்லிட்டு மேக்ஸும் எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ரொம்ப கம்மியா தான் அப்ளை பண்ணுவாங்க ஈஸியா நம்ம என்ன செய்யலாம் எலிஜிபிள் ஆயிரலாம் ஓகே இந்த மாதிரி அப்போ டிஎன்பிஎஸ்சி நமக்கு தெரிஞ்சது குரூப் 4 குரூப் 2 இது மட்டும் தான் ஆனா டிஎன்பிஎஸ்சி மட்டுமே வருஷத்துக்கு தோராயமா ஒரு 30 எக்ஸாம் நடத்துறாங்க சரி எத்தனை எக்ஸாமா 30 எக்ஸாம் ஓகே இந்த வருஷம் மட்டும் தான் கம்மியா இருக்கு 22 எக்ஸாம் லிஸ்ட் ஆயிருக்கு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வருஷம் தான் 42 எக்ஸாம் நடத்துறாங்க 2018 19 ஒரு வருஷத்துல மட்டுமே 42 எக்ஸாம் அதுலயே வந்து குரூப் 4 குரூப் 2 இருந்தது குரூப் 1 இருந்தது 3A அப்புறம் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை கேள்விப்பட்டிருக்கீங்களா கோவில்ல வேலை பார்ப்பாங்க பாத்தீங்கன்னா அது கூட எக்ஸாம் அது கூட எலிஜிபிள் தான் எல்லாமே 10th தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும் 12th இருக்கு டிகிரி இருக்கும் அவ்வளவுதான் மேக்ஸிமம் எல்லாரும் டிகிரி முடிச்சிருப்போம் இல்லைன்னா டிப்ளமோ தான் முடிச்சிருப்பீங்க ஓகே அப்போ கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு நடத்துறாங்க எக்ஸாம் 30 எக்ஸாம் நடத்துறாங்க ஆனா அது எல்லாருக்கும் தெரிஞ்சது எதுதான் தெரியுது ஏன் இது மட்டும் தெரியுது எல்லாருக்கும் குரூப் 4 தான் எல்லாரும் சொல்றாங்க எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் தான் சொன்னாங்க எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் 8th வீட்டு அங்கிள் சைடு வீட்டு அங்கிள் எல்லாருமே அதுதான் சொல்றாங்க ஏன் அதை மட்டும் சொல்றாங்க வேகன்சி அதிகம் வேற 10வது குவாலிஃபிகேஷன் இந்த ரெண்டே விஷயம் தான் குரூப் 4 எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றது வெறும் 10வது தான் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா வெறும் 10வது குவாலிஃபிகேஷன் அது உட்கார்ந்து எம்ஏ படிச்சவங்க கொண்டு போட்டி போடுவாங்க ஓகே அதை நம்ம தவிர்க்க முடியாது வேற இன்னொன்னு சொன்னீங்க வேகன்சி அதிகம் உண்மைதானே அது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா எக்ஸாம் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எதை தான் பார்ப்பாங்க வேகன்சி தான் பார்ப்பாங்க 10,000 வேகன்சி வருது ஓகேடா அதுவும் ஒரு காலத்துல தான் ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா 50,000 வேகன்சி 1,00,000 வேகன்சி தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த வேகன்சியை பார்த்தா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்போ குரூப் 4 தான் வேகன்சி அதிகம் ஓகே அப்ப நிறைய வேகன்சி இருக்கிறது நீ எழுத வேணா சொல்ல அதே மாதிரியும் கொஞ்சம் கம்மியா உங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் எக்ஸாம் எழுதலாம் அதுதான் சொன்னேன் கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷன்
எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்க, மேக்ஸ் படிச்சவங்க, 3 டிகிரி படிச்சவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா? ஒரு 250 வேகன்சி வரும். குரூப் 4ல 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான். ஆனா இந்த எக்ஸாம்ல பாதி பேருக்கு எக்ஸாம் நடக்கிறதே தெரியாது. மேக்ஸ் படிச்சவனும் கம்மியா தான் இருப்பான். மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 1 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணுவான். ஓகே, அதுலயும் படிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். அப்போ இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமும் கண்டிப்பா எல்லாருமே எழுதணும். எல்லாரும் நீங்க படிச்சவங்க எல்லாருமே ஒரு மேக்ஸிமம் டிகிரி முடிச்சிருப்பீங்க. டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தா கூட உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டிப்பா நடக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன வாரம் கூட இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன் வந்தது. சரிங்களா? என்ன இன்ஜினியரிங் தான், மெக்கானிக் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் படிச்சது பெரிய லக்கு. இந்த தடவை இந்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சது பெரிய லக்கா இருந்தது. ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் இந்த சிவில் இன்ஜினியரிங் வரப்போகுது, ஆல்ரெடி வந்திருக்கு. ஓகே, அப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், மேக்ஸ் சொன்னேன், இன்ஜினியரிங் சொன்னா, டிப்ளமோ சொன்னா, இது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் யூனிக்கா படிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் மெடிக்கல் ஃபீல்ட்ல மைக்ரோ பயோடெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி கூட டிகிரி இருக்குது. அதை படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு கூட கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். சரிங்க? டிபார்ட்மெண்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வரும். இன்னும் ஃபியூச்சர்ல என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஜிஓல என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாடுக்கு கீழே செயல்படக்கூடிய எல்லா நிறுவனங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப தமிழ்நாடு கீழே என்ன நிறுவனம் தான் செயல்படுது? கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி என்ன சொல்வீங்க? ஆவின். வெரி குட். வேற அதே மாதிரி சொல்லுங்க. ஆவின், டிஎன்இபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டுல கணக்கு எடுக்கிறாங்கல்ல, இபி கரண்ட் வருதுல, அது கூட தமிழ்நாடு கம்பெனி தான். வேற அதே மாதிரி டிஎன்பிஎல். வெரி குட். தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் கரூர்ல இருக்கு. வேற இதே மாதிரி சூப்பர். இதே மாதிரி ஒரு 2-3 சொல்லுங்க போதும். கேள்வி சொல்லுங்க. வேற எதுவும் தெரியாதா? தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தை தான் வீட்டு வசதி வாரியம். அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவின், இபி, அப்புறம் சொல்லிட்டீங்க. வேற என்ன சொன்ன? மாசு, இதுதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதுல கூட வேகன்சி வரும். சரிங்களா? மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இந்த மாதிரி நிறைய போர்டு இருக்கும். இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கம்பெனியோடைய வேகன்சி எல்லாமே இனிமேல் முதல்ல வந்து ஆவின் தனியா வேகன்சி விடுவாங்க. அதை விடுங்க. டிஎன்எஸ்டிசி, எஸ்டிசி என்னது? போக்குவரத்து கழகம், பஸ் எல்லாம் ஓடுது டிரான்ஸ்போர்ட். ஃபியூச்சர்ல கண்டக்டர், டிரைவர் முதற்கொண்டு டிஎன்பிஎஸ்சில எக்ஸாமினேஷன் வச்சு தான் சைட் பண்ண போறாங்க. அப்போ ஃபியூச்சர்ல பாருங்க. அப்போ எல்லா வேகன்சியும் ஒரு ஜிஓ போட்டு என்ன பண்ணிருக்காங்க? டிஎன்பிஎஸ்சிக்குள்ள மெர்ஜ் பண்ணிருக்காங்க. ஆமா, இனிமேல் வரக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷனும் டிஎன்பிஎஸ்சி ஒன்னு குரூப் 4 அப்படின்னா தனியா டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதனால நீ படிக்கிற அப்படின்னு வந்துட்டேன்னா வெறும் குரூப் 4 மட்டும் படிக்காத. குரூப் 4 படி. ஓகே, அதுக்கு தான் உன்னோட எய்மா வச்சு விஓ ஆகுறது, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகுறது, அதை எய்மா வச்சு படிச்சுக்கோ. ஆனா அதை மட்டுமே படிச்சுக்கிறாத. ஏன்னா அது ஒரு வாய்ப்பு. என்ன நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. கை கொடுப்பதாக என்ன செஞ்சுக்கணும்? டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் குரூப் 2 வருஷம் வரதான் போகுது. போன வருஷம் நடந்தது, பேப்பர் அலாட் பண்ணிருக்காங்க. என்ன செய்யும்? அடுத்த வருஷம் கண்டிப்பா நோட்டிபிகேஷன்ல ஆனுவல் பிளான் கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷன் வரும். குரூப் 1 கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேடா? டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி ஆகுறது. இருந்தாலும் முடிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா மேக்ஸிமம் இந்த 2 எய்ம் பண்ணதான், இதை எய்ம் பண்ணலாம். ஏன் சார் நான் குரூப் 4 வேற சிலபஸ், இதுக்கு வேற சிலபஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் என்னதுதான்? எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ். குரூப் 4 நீ என்ன படிக்கிறையோ அதே தான் குரூப் 2. அதே ஹிஸ்டரி, அதே ஜியோகிராஃபி, அதே தமிழ், அதே மேக்ஸ் தான். என்ன குரூப் 2ல பிளஸ் என்ன இருக்கும்? மெயின்ஸ் இருக்கும். நீ கைப்பட ஸ்கூல்ல எழுதுற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் எழுதணும். அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எடுத்துச்சுன்னா அது கூட கிடையாது, மெயின்ஸ் கூட கிடையாது. ஜஸ்ட் OMR தான். என்ன நீ படிச்ச டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ் படிச்சிருக்கியா? மேக்ஸ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, கெமிஸ்ட்ரி படிச்சா, பிசிக்ஸ் படிச்சா அதுல இருந்து கேட்பாங்க. அவ்வளவுதான். வேற ஏதாவது இருக்கா? மீதி எல்லாமே நீ படிச்ச அதே தான் கேட்பாங்க. அதனாலதான் சொல்றது, நீ ஒரு எக்ஸாம் படிக்கிறனா அதை ஃபுல் ஃபிளெஜா படி. அது இல்லாம வேற எக்ஸாம் படிக்கணும். ஓகேங்களா? எந்த எக்ஸாம்ல வருதோ எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிப்பாரு. சரியா? ஃபர்ஸ்ட் நீ ஒரு எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதோடைய முதல் ஸ்டெப்பே என்னன்னா, எல்லா எக்ஸாமுக்கு என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். கம்பல்சரி எல்லாருமே அப்ளை பண்ணணும். எஸ்எஸ்சி வருதா அப்ளை பண்ணிப்பாரு, எழுதிப்பாரு. ஆர்ஆர்பி வருதா எழுதிப்பாரு. டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 வருதா, குரூப் 3 சொன்னாரு பாருங்க, குரூப் 3 வருது, குரூப் 3A, குரூப் 8 தான் வரும். ஹிந்து ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டுல சிந்து சமய அறநிலையத்துறை அது கூட எழுதி பார்ப்போம். எல்லாம் எழுதி பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, எப்படி எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுதான் சொல்றேன். இந்த எல்லா எக்ஸாமினேஷனும் கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான். சரியா? ரைட்டா? ரைட். அடுத்து எவ்வளவு நேரம் சார் நம்ம படிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து? ஓகே, இப்போ எப்படி வந்து இங்க பேட்ச் இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2 பேட்ச் இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னது? வீக்கெண்ட். இங்க
ரெகுலர். ஓகே, ரெகுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த வீக் ஃபுல்லா ஒரு அளவுக்கு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அது ஃபுல் ஃபிளெட்ஜ் இங்க வந்து படிக்கணும். வீக்கெண்ட் எதுக்காக அப்படின்னா காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. என்னால சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வர முடியும், நான் லாங்ல இருந்து வரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கு எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? வீக்கெண்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே ஃபுல் டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அதை தாண்டி வேற என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வரும்போது கிளாஸ் அதை தாண்டி வீக்லி ஒரு டெஸ்ட் வைப்போம். ஓகே, வீக்லி கம்பல்சரி ஒரு டெஸ்ட் இருக்கும். அதை எல்லாரும் கம்பல்சரி எழுதணும். ஓகே, அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வேற என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ரெகுலர் பேட்ச் இருந்தீங்கன்னா டெய்லியும் ஒரு டே ஷீட் மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா? டே ஷீட் என்ன சார் இருக்கும் இந்த டே ஷீட்ல அப்படின்னா, ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். ஒரே பேப்பர் 2 பேஜ் தான் இருக்கும். அந்த 2 பேஜ்ல ஒரு 50 பாயிண்ட் இருக்கும். அந்த 50 பாயிண்ட் இன்னைக்கு கொடுப்போம், நீ நாளை காலைல வரும்போது படிச்சு வரணும். படிச்சுட்டு கேள்வி கேட்டுதான் என்ன செய்யணும்? கிளாஸ்ல போய் உட்காரணும். இது வந்து நீ உன்னுடைய ஃப்ளோல கிளாஸ் நடத்துறது டெஸ்ட்டுக்கு தனியா படிச்சுக்கோ. இது வந்து நீ டே ஷீட் அடிப்படையில ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் எதெல்லாம் மறக்குதோ அதெல்லாம் இங்க கொடுத்துருப்போம். திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு சொல்லும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அதுக்காக டே ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா வரவங்களுக்கு டெய்லி ஒரு ஷீட்டா கொடுப்போம். ஒவ்வொரு டாபிக் டிஃபரெண்ட். ஒரு நாள் எக்கனாமிக்ஸ், ஒரு நாள் ஹிஸ்டரி, ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் வந்து மேக்ஸ் ஃபார்முலாஸ், இந்த மாதிரி மாத்தி கொடுப்போம். ரெகுலர் வீக்கெண்ட் வர்றவங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் கொடுத்தா அடுத்த வீக்கெண்ட் அது கொஸ்டின் கேட்போம். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம்னா ஒரு 100 டேஸ், ஓகேங்களா? ஒரு 100 டேஸ் 100 நாள் டார்கெட் வச்சுக்கோ. இந்த 100 நாள் என்ன முடிக்கணும்? சிலபஸை முடிச்சிடணும். சரிங்களா? இந்த சிலபஸை முடிச்சுட்டு அடுத்த ஒரு 10 நாள்ல நீ ஃபுல்லா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அந்த 10 நாள் எது வந்துடும்? எக்ஸாம் வந்துடும். எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி. ஓகேங்களா? நான் 100 நாள் வந்து நோட்டிபிகேஷன் வரதை கணக்கு பண்ணி சும்மா சொல்றேன். சரி, பிப்ரவரி எண்டிங்ல எக்ஸாமினேஷன் இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ 100 நாள் நம்ம கையில இருக்கு. அந்த 100 நாள்ல நீ ஃபுல்லாத்தையும் படிக்கணும். அதுக்கு நீ எவ்வளவு நேரம் படிக்கணுமோ நீ படி. நான் எவ்வளவு நேரம் படிக்கணும் தோராயமா சொல்றேன். அதுக்கு நீ எவ்வளவு நேரம் படிக்கணும் ஒதுக்கிக்கோ. 100 நாள். லாஸ்ட் ஒரு 10 நாள் நீ என்ன பண்ணணும்? படிச்சதை மீண்டும் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் எழுதணும். ஃபுல் டெஸ்ட் நம்ம இங்க வைப்போம். ஒரு 5 ஃபுல் டெஸ்டாவது வைப்போம். அதை வைக்கும் போது நீயும் ஓனா ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்து கையை மறைச்சு இது எனக்கு ஞாபகம் இருக்குதா, மறக்க விஷயம் எல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், தனித்தனியா நோட்ஸ் எடுக்கணும். இது எல்லாமே இந்த 100 நாள் நீ பண்ணணும். சரியா? இது பண்ணா கன்ஃபார்ம் உனக்கு தான் வேலை. ஓகேங்களா? அதை மறக்கூடாது. சரிங்களா? ஈஸியா சுலபமா அடிக்கலாம். இது பெரிய எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. எவ்வளவுதான் குவாலிஃபிகேஷன்? 10th தான் குவாலிஃபிகேஷன். அப்போ எந்த அளவுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் பாத்துக்கோ. சரிங்களா? சரி சார். அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஸ்கூல் புக் எடுத்து படிக்கிறேன்னா அப்படியே பக்கமா படிச்சுட்டு உனக்கு எதெல்லாம் முக்கியமா தோணுது எல்லாத்தையும் உட்காந்து படிச்சு பழைய பசங்க பாத்துருக்கீங்களா? அப்படியே உட்காந்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு வார்த்தை இருக்குன்னா எப்படி பண்ணுவான். கடைசி புக்கை திறந்து பார்த்தா எங்க பண்ணிருப்பான்? புக்கு ஃபுல்லா அண்டர்லைனா இருக்கும். பாத்துருக்கீங்களா? இப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது ஸ்கூல் புக்கை ஒவ்வொரு தடவை மேக்சிமம் ஒரு 3 தடவையாவது படிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்கூல் புக்கையும் அதிகபட்சம் 3 தடவை படிக்கணும். டைம் கம்மியா இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் எத்தனை தடவை படிக்கணும்? 2 தடவையா படிக்கணும். ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும் போது வெறும் பென்சிலை வச்சு மார்க் பண்ணணும். சரி, வெறும் பென்சில் வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸ்கூல் புக்லயா இருக்கட்டும், நம்ம கொடுக்குற மெட்டீரியலா இருக்கட்டும், எல்லாத்தையும் வெறும் பென்சிலை வச்சு மட்டும் தான் மார்க் பண்ணணும். பேனா யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் எதெல்லாம் உனக்கு மறந்து போது முக்கியமா தோணுதோ அதை மட்டும் மார்க் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததா நீ 2வது தடவை படிக்கும் போது ஒரு பேனா எடுத்துக்கோ. ரெட் கலர் வந்து டார்க்கா தெரியுது, அந்த பேனா எடுத்துக்கோ. பேனா எடுத்து உனக்கு அதிகமா மறக்கக்கூடியது, அதாவது நம்ம கிளாஸ்ல நம்ம அழுத்தி பேசினதை இப்படி பாக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? ரொம்ப மறக்கும் பாருங்க. எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது சார். சந்திரகுப்தா 1ஆ சந்திரகுப்தா 2ஆ? ஓகேவா? ஃபாஹியானா யுவான் சுவாங்கா, இந்த ஒரு பேரெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் ஹிஸ்டரியில. அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த பேரை மட்டும் ஹைலைட்டர் பாத்துருக்கீங்களா? ஹைலைட்டர் பாத்துருக்கீங்களா? அந்த ஹைலைட்டர அதுக்கு மேல வந்து வண்ணம் தீட்டிக்கணும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்குன்னு புக்கெல்லாம் வண்ணம் தீட்டக்கூடாது சொல்லிட்டேன். எது எனக்கு அடிக்கடி மறக்குது, முக்கியமானது, குழப்புது, அதை மட்டும் என்ன பண்ணணும்? ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணணும். சரியா? இதுதான் படிக்க வேண்டிய மெத்தட். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சார் படிக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படிக்கணும். அடுத்து ஒரு 100 நாள் தான் இருக்கு சொன்னா, அதனால குறைந்தது ஒரு 4 மணி நேரமாவது படிக்கிறதுக்குன்னு ஒதுக்குவோம். இது கிளாஸ் வரதை தாண்டி சொல்றேன். கிளாஸ் வரது 3 hours. ரெகுலர் பேட்ச்ல 3 hours கிளாஸ் வருவீங்க ஒரு நாளைக்கு. 3 மணி நேரம் கிளாஸ், காலை 10ல இருந்து 1 மணி வரைக்கும். அதை விட்டுருங்க. ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுடைய ஓன் டைமை எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? 4 மணி நேரம் கம்பல்சரி ஒதுக்கணும். 4 மணி நேரம்னா சும்மா புக்கை கையில் எடுத்து வச்சிருந்தா மட்டும் அது கிடையாது. என்ன படிக்கணும்? ஃபுல் ஃபிளெட்ஜா நீ 4 மணி நேரம் படிக்கிறையான்னு சொல்லிட்டு உடனே நீயே எவாலுவேட் பண்ணிக்கணும். உனக்குன்னு டெய்லி ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோ. ஓகேங்களா? எந்த ஷெட்யூலும் யாரையும் ஃபாலோ பண்ண முடியாது கண்டிப்பா. ஓகே, நம்ம போட்டு அடுத்த நாளே மறந்து போயிடுவோம். ஓகே, அது வேற விஷயம். இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணும். மண்டே நான் பாலிட்டியில ஆர்டிகல் ஃபுல்லா படிச்சிடுறேன் சார்.
டியூஸ்டே நான் மேக்ஸ் ஃபார்முலா ஃபுல்லா படிச்சிடுறேன் சார். ஓகேவா? இல்லை நீயே வந்து ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதுக்காக தான் சொல்றேன். அப்போ உனக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு நீட்டா என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், அந்த 4 மணி நேரத்தை உனக்கு ஏத்த மாதிரி நீயே பிரிச்சுக்கோ. தமிழுக்கு சொன்னா எவ்வளவு நேரம் சொன்ன? தமிழுக்கு 2 மணி நேரம் தயவு செஞ்சு ஒதுக்கிடணும். சரியா? நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கு, அப்போ மேக்ஸுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கு. எனக்கு மேக்ஸ் வந்து ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் கஷ்டம், இதான் நான் படிச்சா போட்டுருவேன், 1 மணி நேரம் ஒதுக்கும். மீதி 1 மணி நேரம் எதுக்காக? அந்த 1ல இருந்து 9 யூனிட் பார்த்தோமா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதுக்கெல்லாம் 1 மணி நேரம். ஓகே, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் சப்ஜெக்டா ஒதுக்கணும். இந்த 4 மணி நேரத்தை நீ அதிகாலையில 2 மணி நேரம், 5 to 7 மணி 2 மணி நேரம், ரைட்டு, மதியம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் 2 மணி நேரம் அப்படி படிச்சா கூட போதும். சரியா? ஆனா 4 மணி நேரம் ஃபுல் ஃபிளெட்ஜா படிக்கணும். சும்மா ஏனாவது ஆனாலும் படிச்சோம்னா அதுக்கு என்ன செய்யாது, நமக்கு வந்து அது மைண்ட் ஏறாது. அதே மாதிரி கிளாஸ்ல நம்ம என்ன நடத்துறோமோ அதை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிச்சிடணும். இன்னைக்கு நடத்துறோம், இன்னைக்கு வந்து நம்ம பாலிட்டியில வந்து பிரசிடென்ட் பத்தி நடத்துறோம், குடியரசுத் தலைவரை பத்தி நடத்துறோம் வச்சுக்கோ. இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் 3 மணி நேரம் குடியரசுத் தலைவர் பத்தி நடக்கும். அப்போ இன்னைக்கே வீட்டுல போயிட்டு குடியரசுத் தலைவர் சிலபஸ் வேர் டு ஸ்டடி இருக்கா, வேர் டு ஸ்டடியை பார்த்து ஸ்கூல் புக்ல எங்கதான் இருக்கோ தேடி பிரசிடென்ட் முடிச்சிடுறேன். சரியா? மெட்டீரியல் இருக்கா கொடுத்துருப்பாங்க, அந்த மெட்டீரியலையும் பிரசிடென்ட் பத்தி என்னதான் இருக்கோ படிச்சு முடிச்சிடுறேன். சரியா? அதுக்கப்புறம் நீ யூடியூப் பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் கொடுத்தோம்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீ படிச்சு முடிச்சிடணும். முடிச்சிட்டேன்னா கிளாஸ்ல என்ன நடத்துனாங்களோ அதை நீ வீட்டுல போய் முடிச்சிட்ட. அப்போ கிளாஸ் நடத்துற, நீ படிக்கிற, அந்த கண்டினியூட்டி இருந்துட்டே இருந்ததுன்னா எங்களோட தொடர்ந்து நீயும் அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு எண்டுக்கு கரெக்டா போயிடலாம். நம்ம ஒரு ஷெடியூல், நீங்க ஒரு ஷெடியூல், அப்படி போகும்போது என்ன ஆகும், 2 இடத்துல வந்து முட்டிடும். ஓகே, அது ஒரு இடத்துல வந்து நம்மளால வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, அது 4 மணி நேரங்கிறது வந்து குறைந்தபட்சம். நீ என்னால வந்து 6 மணி நேரம் படிக்க முடியும் சார், நேரம் படிச்சுக்கலாம், அது உன்னுடைய விருப்பம். சரிங்களா? குறைந்தபட்சம் 4 மணி நேரம் வந்து படிச்சாகும். சரிங்களா? ரைட். இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ், எனக்கு வந்து எப்படி படிக்கணும், நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து ஒழுங்கா இந்த சப்ஜெக்ட் தான் தெரியாது, இந்த சப்ஜெக்ட் முக்கியம், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கிளாஸ் போயிடலாம். ஒரு சின்ன டாபிக் வந்து ஹிஸ்டரியில ஒரு டெமோ போடலாம். டவுட்ஸ்? போலீஸ் எக்ஸாம் வந்து இப்போ நவம்பர்ல பிசி வருது, அப்ளை பண்ணிருக்கீங்களா? அப்ளை பண்ணிருக்கீங்க. அது படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமேல் தான் படிக்கணுமா? படிச்சுட்டு இருக்கீங்க. சரி, அதுவும் நீங்க படிங்க. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70% என்னதுதான், சேம் சிலபஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 ஒரே மாதிரி தான். ஓகே, நீங்க அது அடுத்த மாசம் வரப்போகுது, அது நீங்க என்ன ஃப்ளோல படிச்சீங்களோ படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கும் இது வந்து நமக்கு பிப்ரவரி எண்டிங், அப்படின்னா மார்ச் தான் எக்ஸாமினேஷன் வர மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அது முடிச்சிருக்கிறப்ப அப்படியே கண்டினியூவா என்ன படிக்கணும், இதையும் நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? 2க்கும் ஒரே சிலபஸ் தான். அங்கேயே அதே பாபர் தான் படிக்க போறீங்க, இங்கேயும் பாபர் தான் படிக்க போறீங்க. அங்க கொஞ்சம் கம்மியா படிப்போம், இங்க என்ன படிக்கணும், கொஞ்சம் அதிகமா படிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, வேற வேற படிச்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு சும்மா ட்ரை ஆகி சும்மா படிக்கல, அந்த டைம்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அதாவது எத்தனை வருஷம் ஆச்சு படிச்சு? 2-3 வருஷம் இருக்கும். ஓகே, நம்ம படிச்சிருப்போம், ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சிருப்போம். 2 வருஷம் நம்ம புக்கே தொடல, அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம போகாத போது திடீர்னு புக் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த ஒரு படிக்கக்கூடிய ஃபீல் வராது, அந்த ஃப்ளோ வராது. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் படிக்கும் போது 4 மணி நேரம் எப்படியாவது உட்கார ட்ரை பண்ணுங்க. ஆனா உட்கார முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், படிக்கும் போது புரியாது, கடுப்பா இருக்கும். அதனால நீ தாண்டி கொஞ்சமா ஒரேடியா டம்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சமா உன்னை மாத்திக்கிட்டு அப்படியே நீ படிப்படியா ஒரு 4 மணி நேரத்துக்கு கொண்டு வரலாம். ஓகே, அதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நீ ஒரு 20 days, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா பழக்கமும் 21 நாள்ல பழக்கம் ஆயிரம் சொல்லுவாங்கல்ல. அந்த 20 நாள் அது 21 நாள நீ கண்டினியூஸா கொஞ்சமா கஷ்டப்பட்டு அதை உட்கார வந்து படிக்க ஆரம்பிச்சிரு. அப்புறம் அது உனக்கு என்ன ஆயிரும், அதுவே உனக்கு அடாப்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா நீ அதை அப்படியே ஒரு ஃப்ளோவா நீ படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வேற? சரி, டிஸ்ட்ராக்ஷன் சொல்றேன். ஆமா, டிஸ்ட்ராக்ஷன். கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்றதுன்னா, நமக்கு வந்து மனம் அலை பாயுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 4 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், ஃபுல் ஃபிளெட்ஜா உட்கார முடியாது. திடீர்னு போன்ல ஒரு மெசேஜ் வரும், அப்படின்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, அப்படின்னா டிவியில் எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதை பார்க்கணும் போல தோணும். ஏதாவது ஒன்று கமிட்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாட கூடுவாங்க, ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும். ஓகே, அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த 100 நாள் கூட விட்டுக்கோ, 3 மாசம். ஓகேங்களா? இந்த 3 மந்த் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் நீ அடுத்து ஒரு 50 வருஷம், ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ, அடுத்து 50 வருஷம் நீ என்னவா இருக்க போற, ஓகே, உங்க ஃபேமிலி என்ன சிச்சுவேஷன் இருக்க போகுது, எல்லாத்தையும் இந்த 3 மாசம் டிட்டர்மைன் பண்ண போகுது.
ஓகேவா? நீ இந்த 3 மாசம் நீ படிச்சு பாஸ் பண்ணிட்டனா எப்பவுமே சொல்லுவாங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சா உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை கிடையாது, ஒரு தலைமுறையே மாறும் சொல்லுவாங்க. உங்க வீட்டுல யாருமே கவர்மெண்ட் அதிகாரி இருக்க மாட்டாங்க. ஏன் உங்க ஊர்லயே இருக்க மாட்டாங்க, சின்ன ஊரா இருக்கும், 50 வீடு தான் இருக்கும், யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் யாருமே VAO மணிக்காரன் சொல்றாங்கன்னா VAO யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 3 மாசம் நீ கடுமையா உட்காந்து உழைச்சனா தாராளமா நீ என்ன பண்ணிடலாம்னா இந்த 50 வருஷம் நீ வந்து ரிட்டையர்ட் ஆகிற வயசுதான். இப்ப எத்தனை வயசு ரிட்டையர்ட் ஆகுறாங்க? கவர்மெண்ட் ஏஜ் எவ்வளவு ரிட்டையர்டு? 58, 59, 60. ஓகேவா? இன்னும் அடுத்து கவர்மெண்டோட பரிந்துரை என்னவா இருக்குது அப்படின்னா 62ஆக மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 62ஆ கூட மாத்தலாம். அப்படி 62ஆ மாத்தனா இப்ப எல்லாருக்கும் ஆவரேஜா 25 வயசுக்கு இருக்குமா? அப்ப 25 வயசு நீ அது வரைக்கும் வரலாம். அப்ப இந்த டைம்ல நீ டிஸ்ட்ராக்ஷன் தவிர்ப்பதற்கு நீ என்ன பண்ணணும்னா இந்த 3 மாசம் எல்லாரையும் தவிர்த்துக்கோ. காது குத்து, சடங்கு வீடு, கல்யாண வீடு, கருமாதி வீடு கூப்பிடுவாங்க. ஓகேவா? நீ போனாதான் காது குத்து நடக்க போதா? கிடையாது. நீ போனாதான் மாப்பிள்ளை வந்து தாலி கட்ட போறாரா? கேட்டா அவன் பாட்டு கட்டிட்டு போயிடுவான். ஓகேவா? நமக்கு அது தேவையே இல்லை. நம்ம என்ன செய்யணும், டிஸ்ட்ராக்ஷனை ஒரே கம்மி பண்ண முடியாதுதான். மொபைல் போனை தான் பார்த்துக்கிட்டே ரைட்ல தான் பார்த்துட்டே இருந்திருப்போம், ஒரு ஐடியா கம்மி பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமா கம்மி, அது அவங்களுக்கு சொன்னதுதான் உங்களுக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நீ 2 மணி நேரம் மொபைல் போன் யூஸ் பண்ணியா, நீ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி ஒரு 1/2 மணி நேரமா யூஸ் பண்ண ஆரம்பி. சரி, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோ. படிக்கும் போது போனை சைலண்ட் போட்டுக்கோ. அப்போலாம் சொல்லிடு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு, நான் படிக்க போறேன்டா, எனக்காக இந்த ஒரு 3 மாசம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதை மீறி எவனா டிஸ்டர்ப் பண்ணுவானா? டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். சரி, அதே மாதிரி கேங் சேர்றதும், இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பசங்கனாலும் எப்படினாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு கேங் சேருவத, அந்த கேங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா உன்னைய படிக்கிறவனா இருக்கணும், உன்னைய மோட்டிவேட் பண்றவனா மட்டும்தான் இருக்கணும். ஓகே, கூட்டத்திலே ஒருத்தர் இருப்பான், என்ன சொல்லுவான், என்னடா இதெல்லாம் நமக்கு ஒப்பேராது கொடுக்க, நம்ம படிக்க முடியாது கொடுக்க, சத்தம் கட்டாம ஒரு 4 மாடு வாங்கிடலாமாடா அப்படின்னு கேட்பான். ஓகே, அவங்க கூட தான் அவன் சங்காத்தமே வச்சுக்கூடாது. சரி, நீ தனியா போய் படி, நான் தனியா போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடணும். சரியா? ஏன் அப்படின்னா அதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன். ஓகேவா? அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும்போது நல்லா படிக்கணும், நம்மதே என்னைக்கே ஒரு நாள் தான் படிக்கணும், அப்படிதானே? இப்போதான் நம்ம நல்ல முடிவோட படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதான் இவன் வந்துகிட்டு இப்படி பேசுவான், அவங்க கூட சேரவே கூடாது. ஓகேவா? ஒரு அடி ஒதுக்கி வச்சிரு. நீ ஒன்னு எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கு. இந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு அதை அடிக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்னன்னா என்னது? மோட்டிவேஷன். கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷனை பெரிய அளவுக்கு யாரா இருந்தாலும் பெரிய பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அடிக்கக்கூடிய ஒரே ஆயுதம், ஒரே ஒரு டூல் என்னன்னா மோட்டிவேஷன் மட்டும்தான். அந்த மோட்டிவேஷன் எப்படி சார் எனக்கு வரணும்? யூடியூப் வீடியோ பார்க்கணுமா சார்? ஓகே, கோபிநாத் வீடியோ பார்க்கணுமா? அப்ப நான் கலியமூர்த்தி பேசுற அவர் வீடியோ பார்க்கணுமா? யாரோட வீடியோ பார்த்து எனக்கு மோட்டிவேட் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் நீ பார்க்காது. ஓகே, உனக்கு நீ தான் மோட்டிவேட். ஓகேவா? குடும்பத்திற்கு ஒரு கஷ்டத்தை பாரு. அக்கா கல்யாணம் பண்ணலாம், தங்கச்சி கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும், அப்பா ரொம்ப கஷ்டப்படும், நமக்காக உட்காந்து அவ்வளவு கஷ்டப்படும், அம்மாவும் வேலைக்கு போவாங்க, அதெல்லாம் நீ யோசிப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த 3 மாசம் உனக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் வராது. அப்படி இல்லையா, ஒரு சில பேருக்கு வேற மோட்டிவேஷன் இருக்கு, மெயினா பசங்க. ஓகேவா? ஒரு விஷயத்தை அடைவதற்காக, என்ன சொல்றேன் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஆமா. ஓகே, நம்ம ஏதாவது நம்ம விருப்பப்பட்டிருப்போம், அதை அடையணும்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் அதிகாரினா என்ன செஞ்சிடலாம்? அடைஞ்சிடலாம். புரியுதா? புரியுது. ஓகேவா? அப்போ என்ன செய்யறதா, நம்ம வந்து தைரியமா நம்ம ஒரு அரசு அதிகாரினா நம்ம நினைச்ச விஷயத்த அந்த இதை வச்சு நம்ம அடைஞ்சிடலாம். அப்போ நமக்கு எது எய்மோ அதை, அந்த தனி ஒருவன் படம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? ஆமா, தனி ஒருவன் அந்த வில்லன் கேரக்டர், அவர் பேர் என்ன? அரவிந்த் சாமி. இந்த படத்துல வேற கேரக்டர் தெரியுது, சித்தார்த் அபிமன்யு. அதெல்லாம் கரெக்டா சொல்லிருங்க. முகலாய வம்சம் உருவாக்குனது யாரும் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, பரவாயில்ல. சித்தார்த் அபிமன்யு ஒரு பிரஸ் மீட்டிங் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, கேள்விப்பட்டீங்களா? உன் வாழ்க்கையில ஒரு ஐடியா எடுத்துக்கோ, அந்த ஐடியாவே உன் வாழ்க்கையை எடுத்துக்கோ சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் உனக்கு தேவை. வேலை, நான் வேலைக்கு போறேன், அதை மட்டும் தான் உன்னுடைய வேலையா வச்சுக்கோ, முழு நேர வேலை. அதுக்கு என்ன செய்யணும்னா படிக்கணும் 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 படிக்கணும், அதை மட்டும் வேலையை வச்சுக்கோ. அந்த வேலையை வச்சுட்டேன்னா நீ தாராளமா இந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் வராது. ஓகே, அது தாண்டி வரதை செய்ய அதை நீ கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணு, ஒரேடியா அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, வர்ற ஃப்ரெண்டை போட நான் வரவே மாட்டேன் சொல்ல முடியாது, இதுல ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. ஓகே, அது டிஸ்ட்ராக்ஷனோட பொறுத்து. வேற நல்ல டவுட்? வேற வேற ஏதாவது கேர்ள்ஸ் எதுவுமே கேட்க முடியுறீங்களா? எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா ஆல்ரெடி? சொல்லுங்க. ஷார்ட் ஹேண்ட். கண்டிப்பா. சைட் டைப்ரைட்டிங் முடிச்சிட்டீங்களா? ஷார்ட் ஹேண்ட் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஆக்சுவலா டிஎன்பிசில 3 வகையான, அதாவது குரூப் 4 டிஎன்பிசி குரூப் 4ல 3 வகையான வேகன்சி. ஓகேடா? ஒன்னு ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அது என்னன்னா நான் டைப்பிங். சரிங்களா? டைப்பிங் தெரியாதவங்க தான் இது வந்துருவாங்க. சரிங்களா? தெரிஞ்சவங்க கூட வருவாங்க. ஜூனியர் நல்ல போஸ்டிங், ஜூனியர் VAO இது கூட வந்துடும். அடுத்து டைப்பிங் படிச்சவங்க மட்டுமே போற அளவுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும்.
அதான் எக்ஸாம்ல அதே எக்ஸாம்ல நோட்டிபிகேஷன் ஒரு வேகன்சி கொடுத்துருப்பாங்க. அவங்க டைப்பிங் மட்டும் படிச்சவங்க மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிள். எவ்வளவு சார் எலிஜிபிள் அப்படின்னா ஒரு இதுல ஹையர் முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஹையர், ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல லோயர் முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், தமிழ்ல ஹையர், இங்கிலீஷ்ல லோயர் முடிச்சா போதும். அப்படி இல்லையா? இங்கிலீஷ்ல லோயர், சரி இங்கிலீஷ்ல ஹையர், தமிழ்ல லோயர். இல்ல சார் ரெண்டுலயுமே ஹையர் முடிச்சிருக்கேன், சந்தோஷம், நீ தான் ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருப்ப. சரியா? ரெண்டுலயுமே ஹையர் முடிச்சா சந்தோஷம். இந்த ஹையர் முடிச்சு டைப்ல ரெண்டுமே ஹையர் முடிச்சிட்டேன்னா அடுத்த ஒரு வேகன்சி இருக்குது, அதுக்கு பேர் தான் ஸ்டெனோ சொல்லுவாங்க. ஸ்டெனோ தான் நீங்க சொல்ற ஷார்ட் ஹேண்ட். ஓகேங்களா? இதுக்கு தனியாவே வேகன்சி வச்சிருப்போம், ஒரு 500-600 வேகன்சி வச்சிருப்பாங்க. இது படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இந்த படிக்கிறவங்க ஸ்டெனோ படிச்சு வச்சிருக்கவங்க வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மி. நார்த் இந்தியாவில் அதிகமாக படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் நிறைய அவேர்னஸ் வந்து எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதை படிச்சிருக்கவங்க நிறைய கம்மி. கவர்மெண்ட்டுக்கு இதோட தேவை அதிகமா இருக்கு, அதனால இவங்க குறிப்பிட்ட வேகன்சி வைப்பாங்க. இப்போ நம்ம உடனே இதை போய் படிக்க முடியாது, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வேகன்சி வந்து தனியா ஒதுக்கி இருப்பாங்க. இதுல டைப்பிங்கே தெரியாம வர முடியுமா? வரவே முடியாது. டைப்பிங் தெரிஞ்சவன் ஸ்டெனோ முடிக்கிறனா வர முடியுமா? வர முடியாது. அப்போ டைப்பிங் முடிச்சு ஸ்டெனோ முடிச்சவனால மட்டும்தான் வர முடியும். அவனும் கொஞ்சம் படிக்கணும். அப்போ நான் சொல்லியிருந்தேன், இவனோட டைப்பிங் தெரியாதவனோட டைப்பிங் தெரிஞ்சவன் ஒரு 5 கொஸ்டின் கம்மியா போட்டுக்கலாம். ஓகே, ஆனா அதே மாதிரி டைப்பிங் தெரிஞ்சவன் ஜூனியர் ஸ்டெனோ விட இவன் என்ன செய்யலாம், 10 கொஸ்டின் கம்மியா போட்டுக்கலாம். அதனால கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாராவது போனீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க, நிக்காதீங்க பாதியிலே. சரிங்களா? டைப்பிங் போயிட்டு இருந்தீங்க, டைப்பிங் தாராளமா போங்க, எங்கேயுமே இடையில ஸ்டாப் பண்ணாதீங்க. சரிங்களா? என்ன ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் போவீங்க, ஒரு மணி நேரம் போவீங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம படிக்கிறதுக்கு அது டிஸ்டர்பன் கிடையாது. ரிலாக்ஸா போறதுக்கு படிச்சு முடிச்சுட்டு போய் டைப் பண்ணி. சரியா? ஓகே, அதனால போனா இதுக்கப்புறம் போய் உன்னால முடியாது, என்ன சர்டிஃபிகேட் தான் கிடைக்காது. இதுக்கப்புறம் போனா கூட பிப்ரவரி தான் எக்ஸாம் வரும் நினைக்கிறேன், அடுத்த எக்ஸாம். அதனால இதுக்கப்புறம் போவானா ஆல்ரெடி போனே கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டெனோ கம்பல்சரி யூஸ் ஆகும். ஓகே, சரி. சிஓஏ ஒரு மேட்டர் கிடையாது, படிக்கணும் தான். என்ன செய்வாங்கன்னா சிஓஏ கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் அதிகாரி வேலைக்கு போறவங்க கம்பல்சரி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணுவோம் சிஓஏ வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து கவர்மெண்ட் என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீ இப்பவே படிக்கணும் படிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். பாத்தீங்களா, வேலை கிடைச்சி கவுன்சிலிங் தான் போடுவாங்க. அப்போ போகும்போது நமக்கு சொல்லிடுவாங்க, நீ வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எதை முடிச்சிடணும், சிஓஏ முடிச்சிடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க, நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு கூட 6 மாசம் ஏதோ டைம் டியூரேஷன் இருக்கு, அப்போ கூட நீ முடிச்சுக்கலாம். இது கம்பல்சரி. இது இப்போ போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்ப்ஃபுல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்காகனா இந்த சிஓஏ, ஸ்டெனோ, டைப்பிங் இதெல்லாம் உனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அதாவது குரூப் 4ல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, நீயும் இன்னொருத்தனும் ஒரே மார்க் எடுத்திருப்ப. ஓகேவா? இன்னொருத்தன் முருகன் அப்படிங்கிறவனும் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 166 கொஸ்டின் போட்டிருப்பான். கணேஷ் அப்படிங்கிறவனும் 166 கொஸ்டின் போட்டிருப்பான். அப்ப யார் சார் ஃபர்ஸ்ட் ரேங்க்? இது மாதிரி 2 கிடையாது, இதே மாதிரி 100 பேர் ஒரே மார்க் வச்சிருப்பான். அப்ப அவனுக்கு எப்படி நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது? அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் எடுக்கலாமா? அதுக்கு ஈக்குவாலிட்டி இருக்குமா? இருக்காது. அப்ப என்னதான் வச்சு ப்ரிஃபரன்ஸ் பண்ணாங்கன்னா, அவன் டைப்பிங் பண்ணிருக்கானா, டைப்பிங்ல லோயர் ஹையர் முடிச்சிருக்கானா, அதான் சொன்னேன். 2 ஹையர் முடிச்சா என்ன செய்வேன், நீ தான் ஃபர்ஸ்ட் இருப்ப ப்ரிஃபரன்ஸ்ல. அதுக்கப்புறம் தான் எதுக்கு வருவாங்கன்னா ஏஜ் பார்ப்பாங்க. ஏன்னா கம்மியா இருக்கிறவன் என்ன செய்யலாம், அடுத்து கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதிகமா ஏஜ் இருக்கிறவன் 35 வயசு இருக்கிறவன் என்ன செய்ய முடியாது, அடுத்து போக முடியாது. அதனால அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 10th மார்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு 12th மார்க், இதுக்கெல்லாம் தான் 12th கிடையாது, 10th மார்க் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் ரேர் தான். ஒரே மார்க் இருக்கிறது நடக்குது, இப்போ ரீசெண்டா அதிகமா நடக்குது, ஏன்னா போட்டி அதிகமாயிடுச்சுனால நடக்குது. அதுக்கு தான் இந்த ப்ரிஃபரன்ஸ், இதெல்லாம் யூஸ் ஆகும். அதுதான் உனக்கு எது யூஸ் ஆகும், இது யூஸ் ஆகும். சரிங்களா? அதனால இதெல்லாம் புதுசா படிக்கணும், இதை வேணா புதுசா படிக்கணும் படிச்சுக்கோங்க. ஆனா இது வந்து நீ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு கூட நீ கண்டினியூ பண்ணிக்கலாம் சிஓஏ. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ்? எதுவுமே இல்லையா? பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சார்? சொல்லுங்க, வேற டவுட்ஸ்? இல்லை. சரி, ரைட். இப்போ இன்னைக்கு சீக்கிரமா முடிக்கலாம்னு நினைச்சா முடிக்க முடியல. நீங்க ஒரு டெமோக்காக ஹிஸ்டரியில ஒரு வகுப்பு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு 45 வரைக்கும் 11:45 11:50 வரைக்கும் ஒரு ஹிஸ்டரியில பல்லவா அவரை பத்தி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஒரு கிளாஸ் நடத்திடுறேன். எப்படி கிளாஸ்ங்கிறதோ நீங்க எப்படி படிக்கிறது ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க. 12 o'clock அப்புறம் 12 o'clock வந்து இன்னொரு வருவாரு, அவர் யூனிட் 9 எடுப்பாரு. சரிங்களா? யூனிட் 9 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? யூனிட் 9 அது ஏதாவது ஒரு புது சப்ஜெக்ட்ல ஸ்கூல் புக்ல அதிகமா இருக்காது, அதனால அந்த டெமோ வந்து அது கிளாஸ் வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகேவா? கிளாஸ்ல போலாமா? பேப்பர் ஏதாவது இருக்கா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு? நோட் கொண்டு வந்திருக்கீங்களா? சும்மா வந்துட்டீங்களா? நோட் இருக்குல்ல, நோட் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம கிளாஸ் என்ன படிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வகுப்பு.
நோட்டு டைரி அப்படின்னா அந்த புக்கில் கூட பேஜ் இருக்கிற இடத்துல எழுதிக்கோங்க. எழுதலாமா? ரைட். இப்போ பல்லவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த பல்லவர்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து எதுல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4ல வரும். சரிங்களா? யூனிட் நம்பர் 4ல வரும், அழகு 4ல வரும். பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் அந்த வார்த்தை இருக்காது. எப்படி இருக்குன்னா தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் ஒரு வார்த்தை இருக்கும். நீங்க சிலபஸ் புக் எடுத்து பாருங்க, அப்புறம் பாருங்க. தென்னிந்திய சவுத் இந்தியா கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதுலதான் இந்த பல்லவர்கள் பத்தி பார்க்கணும். சரிங்களா? பார்க்கலாமா? ரைட். இப்போ நோட்ஸ் எடுக்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எந்த வருடம் ஆட்சி செஞ்சாங்க? சரிங்களா? எந்த வருடம், அதாவது கரெக்டா சொல்றதை விட எந்த நூற்றாண்டு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 1ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு படிச்சிருப்போமா? இப்போ நம்ம இருக்கிறது எத்தனாம் நூற்றாண்டு? இன்னைக்கு டேட்ல நம்ம இருக்கிறது எத்தனாம் நூற்றாண்டு? 21st. கரெக்டா? எஸ். 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் 21 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது 2000 இருந்து 2099 வரைக்கும் அதை கவனிச்சுக்கோ. 2000 வருஷத்துல இருந்து 2099 வரைக்கும் எத்தனாம் நூற்றாண்டு? 21ஆம் நூற்றாண்டு. அதே இது 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 1900 இருந்து 1999. புரியுதா? அப்ப அந்த அதுக்கு அடுத்த முந்திர நம்பர் தான் இங்க நூற்றாண்டா போடுவோம். அதே மாதிரி இங்க 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட 600ல இருந்து 690 7ஆம் நூற்றாண்டுல இருந்தே ரூல் பண்ணிருப்பாங்க. 600ல இருந்து 700 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 7ஆம் நூற்றாண்டு. சரி சார், இவங்க எந்த பகுதியில சார் ரூல் பண்ணாங்க? இந்தியாவுல அதாவது தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் ரூல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய வரைபடம் எடுத்துக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டில் எந்த மன்னர்கள் தான் ரூல் பண்ணிருக்காங்க? சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். தமிழ்நாட்டில் யார எந்த ராஜாலாம் ரூல் பண்ணாங்க? சேர, சோழ, பாண்டியர். ஊருக்கே தெரிஞ்சது. இவங்க 3 பேரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மூவேந்தர்கள். படிச்சிருக்கோமா? இப்ப சின்னதா ஞாபகப்படுத்தி பாருங்க. 3 பேர் யாரா சொன்னீங்க? சேர, சோழ, பாண்டியர்கள். கேள்விப்பட்டிருப்போம். இவங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ரூல் பண்ணாங்க தெரியுமா? பாண்டியர்கள் எங்க ரூல் பண்ணாங்க? தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதி. கேரளா கிடையாது, தெற்கு பகுதி. அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, அதாவது தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதியில் ரூல் பண்ணவங்க தான் பாண்டியர்கள். தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதி. ஓகேவா? அடுத்து சோழர்கள் எங்க சார் ரூல் பண்ணாங்க? இப்ப தஞ்சை பெரிய கோயில் எங்கப்பா இருக்கு? தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூர்ல இருக்கு. திருச்சி தஞ்சாவூர்ல இருக்குது. அது கட்டினது யாரு? ராஜராஜ சோழன். சொல்றாமா? அப்ப சோழன் வந்து தஞ்சாவூர் மையமா வச்சிருக்குது. அப்போ தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதி, அதாவது சோழர்கள்னாலே காவிரி ஆறு எங்க பாயுதோ அந்த பகுதியில தான் சோழர்கள் ரூல் பண்ணிருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய மைய பகுதி கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பகோணம், ஓகேதா, தஞ்சாவூர், ஓகே, நாகப்பட்டினம். இந்த ரீஜியன்ல தான் யார ரூல் பண்றா? சோழர்கள் ரூல் பண்றாங்க. சரி சார், அப்ப சேரர்கள் கொங்கு பகுதி. அவ்வளவுதான். ஓகேவா? இங்க பாருங்க, அதாவது இந்த சைடு கிடையாது, நம்ம வேலூர் கிடையாது, கரூர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரூர், பெரம்பலூர், கோயம்புத்தூர், நீலகிரி, கேரளாவுடைய ஒரு பகுதி. இந்த சைடு எல்லாம் ரூல் பண்ணது சேரர்கள். புரியுதா? பாண்டியர்கள் கீழே, சோழர்கள் தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதியில, சேரர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதி, கேரளாவுடைய பகுதி ரூல் பண்ணாங்க. சரி சார், அப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப எங்க இருக்கீங்க? வேலூர் தான் இருக்கீங்க. வேலூர்ல யார் சார் ரூல் பண்ணா? சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா? நீங்க தான் என்ன வம்சத்தை சேர்ந்தவர்கள்? எல்லாரும் வேலூர் தானே? ஒரு சில கிருஷ்ணகிரியில இருந்து வந்திருக்கீங்க. ரைட். என்ன பகுதியை சேர்ந்தீங்க? என்ன வம்சத்தை சேர்ந்தவரா இருப்பீங்க? சார் நாங்கதான் சோழ வம்சம் அப்படிங்களா? பல்லவர்கள். அப்போ இந்த 3 பகுதியை ரூல் பண்ணாங்க. மீதி இருக்கக்கூடிய பகுதி, அதாவது இங்க இருந்து ஆரம்பிக்குது. திருவண்ணாமலை கூட வந்திருக்கீங்களா? திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இந்த சைடு சேலம், இது எல்லா சென்னை முதற்கொண்டு இந்த எல்லா பகுதியும் ரூல் பண்ணது யாரு? பல்லவர்கள். அப்ப எப்படி சொல்லணும்னா பல்லவர்கள் தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதியை ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப பல்லவர்கள் ரூல் பண்ண பகுதிக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம். சங்க இலக்கியங்கள்லயும் நம்மளுடைய வரலாறு புத்தகத்திலேயே என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மண்டலம்? தொண்டை மண்டலம். ஓகேங்களா? அப்ப தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி. தலைநகரம் எது சார் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் தலைநகரம். ஓகே, அந்த காலத்துல இருந்து காஞ்சிபுரம் தான் அவங்களுடைய தலைநகரமா இருந்தது. இன்றளவும் அந்த பல்லவ மன்னர்களுடைய வாரிசுகள் அங்கங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பல்லவ வம்சத்தை வச்சு தமிழ்ல ஒரு படமே வந்திருக்கு. சொல்லுவா, இந்த பல்லவ வம்சத்தை வச்சு தமிழ்ல ஒரு படமே வந்திருக்கு. 7ஆம் அறிவு படம் பார்த்திருக்கீங்களா? அது ஒருத்தர் வருவார், சாமியார் வருவார். யாரு இப்படி வருவார்? யாரு?
போதி தர்மர். ஆமா, அவருக்கு என்ன தெரியும்? எல்லா வித்தைகளும் தெரியுமாமா. ஒருத்தர் வருவான் சைனாக்காரர் இருந்து, டோங்கரியா ஆமா பேர், ஆமா இப்படி பார்ப்பான். பார்த்தா என்ன செஞ்சிருவாங்க, வருவா, அது பேர் என்ன, நோக்கு வருமம். ஓகே, அப்ப இந்த மாதிரி ஆக்சுவலா அப்படி ஒரு உண்மையாவே போதி தர்மன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்திருக்காரு. அவர் யாருன்னா அப்படின்னா பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, அவர் நிறைய விஷயங்கள தெரிஞ்சு அவர் புத்தகம் எழுதி அவர் சைனாவுக்கு போயிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து சாமியார் ஆக்கிட்டாரு. ஆனா அவர் இருந்திருக்கிற ஆதாரம் போதி தர்மம், நிறைய புலவர்களும் நிறைய அறிஞர்களும் இருந்திருக்க ஆதாரம் பல்லவ வம்சத்துல இருக்குது. காஞ்சிபுரம் தலைமையகமா வச்சு. ஓகே, அப்ப இவங்க எந்த பகுதி ரூல் பண்ணாங்க? வடக்கு, தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி. என்ன அந்த பகுதிக்கு பேர் என்ன? தொண்டை மண்டலம். செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. They were ruled north of Tamil Nadu. They were ruled north of Tamil Nadu. தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியை ஆட்சி செய்தார்கள். They were ruled north of Tamil Nadu. This region called as இந்த பகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. This region called as, தமிழ் அதேதான், சரி இங்கிலீஷ்ல அதேதான், தொண்டை மண்டலம். This region called as தொண்டை மண்டலம். ஓகேவா, எழுதிங்களா? நேம் தானே மேடம்? நேம் தானே, எழுதிக்கோங்க. நேமு, உங்க மொபைல் நம்பரு, நோட்ஸ் எழுதுவா கொடுக்கும், பேப்பர் ரெடி கொடு. உங்களுக்கு இருக்கா? ஓகே, அப்ப எந்த ரீஜன் சொல்றாங்க? தொண்டை மண்டலம் சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த பாண்டியர்களுடைய தலைநகரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு வம்சத்துக்கும் தலைநகரம் இருக்கும். பாண்டியர்களுடைய தலைநகரம் வந்து கொர்க்கை சொல்ற மதுரை, அதுக்கப்புறம் தான் கொர்க்கை. கொர்க்கை வந்து துறைமுகம் தான் சொல்லுவாங்க, மதுரை சொல்லுவாங்க. சோழர்களுடைய தலைநகரம் என்ன சொல்லுவாங்க? உறையூர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்காலத்துல உறையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இங்க பல்லவர்களுடைய தலைநகரமாக காஞ்சிபுரம் இருக்கு. கேபிட்டல் காஞ்சிபுரம். இப்பதான் காஞ்சிபுரம் சொல்றோம். என்ன பேர் அதுக்கு? இப்பதான் அதுக்கு பேரு காஞ்சிபுரம். வந்து அதுக்கு பேரு வெறும் காஞ்சி அப்படிதான் சொல்லுவாங்க. புரிதலுக்காக காஞ்சிபுரம் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? ஆனா வந்து காஞ்சிபுரம் தலைநகரம் காஞ்சிபுரம், அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கும்போது இப்பயே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸா கொடுத்துறேன். நோட்ஸ் எடுக்கும்போது வளன்னு எழுதக்கூடாது. நோட்ஸ்ங்கிறது என்னது? சிம்பிளிஃபைடு. ஓகேவா, சின்னதா எழுதக்கூடியது. ஓகேவா, நீங்க என்ன எழுதும் போதே பெருசா எழுதக்கூடாது. இப்ப நான் நோட்ஸ் அப்படி சொல்றேன்னா பகுதி தொண்டை மண்டலம், ஓகேவா, தலைநகரம் காஞ்சிபுரம், அவ்வளவு சின்ன வார்த்தையா இருக்கும். பெருசா எலாபரேட்டா எழுதக்கூடாது. நிறைய எழுதும் போது நம்ம நிறைய எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்கும். அது நோட்ஸ் சிம்பிளா அழகா எழுதி பாருங்க, ஈஸியா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அதுக்காக தான் சொல்றேன், அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பல்லவ வம்சம். இப்போ ஒவ்வொரு வம்சமா இருந்தாலும், அதான் ஒவ்வொரு அரசாங்கமா இருந்தாலும் அதை யார் உருவாக்குறாங்க படிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெல்லி சுல்தான் வம்சத்தை தோற்றுவித்தது யாரு? முகலாய வம்சத்தை தோற்றுவித்தது யாரு? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர், ஃபவுண்டர் ஆஃப் பல்லவா டைனஸ்டி, பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர். பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் சொல்றாங்க? யார் ஒருத்தர் தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்ம விஷ்ணு, அவர் தான் தோற்றுவித்தார். பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்ம விஷ்ணு. இங்கிலீஷ்ல ஃபவுண்டட் சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா, ரைட். இவர் சும்மா தோற்று வித்துட்டு போயிருவாரு, சரியா? இவர் பெரிய அளவுக்கு சண்டை போட்டு ஆட்சியை தான் வந்து எல்லை பரப்பெல்லாம் விரிவாக்க செய்யறாரு.
ஒரு வம்சத்தை தோற்றுவிட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து இவருடைய எல்லை பரப்புல அடுத்தது நிறைய மன்னர் வராங்க. அது ரொம்ப முக்கியமான மன்னரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன பண்ணாரு, அவர் டைம்ல என்ன சம்பவம் நடந்தது பார்க்கணும். வரலாற்று ஒவ்வொரு விஷயம் பார்த்துக்கோங்க. வரலாறுங்கிறது ரொம்ப பெருசு, சரிங்களா? இப்போ நம்ம சிம்ம விஷ்ணு கூட நிறைய சாதனை பண்ணிருக்கலாம், ஓகே, நிறைய விஷயங்களை கைப்பற்றிருக்கலாம். ஆனா நமக்கு என்ன கிடைக்கல, வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கல. ஆதாரம் கிடைக்காத நம்ம வரலாறு படிக்கல. நிறைய ஆதாரம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை வெள்ளத்திலையும் நிறைய சண்டைகள், போர் வருவாங்க, சண்டை போட்டு ரொம்ப சும்மா இருப்பானா என்ன செஞ்சிருவான், அந்த பில்டிங் எல்லாம் தரமட்டமாக்கிறோம், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேவா? நம்ம போர் நடக்கும்போது ஒருத்தருடைய சமாதியோ ஒருத்தருடைய பில்டிங்கோ ஒருத்தருடைய கோவில் என்ன செய்வாங்க, இன்னொரு எதிர்நாட்டு மன்னன் என்ன பண்ணிடுவான், இடிச்சிருவான், இடிச்சு தரமட்டமாக்கிடுவான். ஏன்னா அவன் கோயிலை கட்டுவான். அப்படின்னா அந்த சாயல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை நடந்தது, இவங்களுக்கு சண்டை நடந்தது. இந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஒரு சில சோழ மன்னர்கள், அது மெயினா குலோத்துங்க சோழன், கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாண்டிய வம்சம் அந்த மணிமூடி, அதாவது பட்டா சுடுவாங்க பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு மண்டபமே கட்டி வச்சிருப்பாங்க மதுரையில. அந்த மண்டபத்தை என்ன செஞ்சிட்டாராமா, அந்த மன்னர் வந்து தரை மட்டமா இடிச்சு, ஓகேங்களா, கீழே போட்ட அஸ்திவாரம் கல்ல கொண்டு தோண்டி எடுத்து அந்த இடத்துல கழுதைய வச்சு, எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணா பாருங்க, கழுதைய வச்சு அந்த இடத்த உழுது அதுல வந்து கேழ்வரகு விளைவிச்சிருப்பாங்களாமா. இதெல்லாம் எதுக்காகனா, இனிமேல் பாண்டிய வம்சத்துக்கு எவன் கூட என்ன செய்யக்கூடாது, முடிசூடவே கூடாதுங்கிறதுக்காக. புரியுதா? இந்த மாதிரி சண்டைகள் அதிகமா நடந்ததுனால நமக்கு வரலாறு ஆதாரம் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு பல்லவ வம்சத்தை. அதுல ஒரு சில முக்கியமான விஷயம் தான் எக்ஸாம் பாயிண்ட் படிக்க போறோம். அடுத்த ஒரு மன்னரை பத்தி ஹெட்டிங்லேயே பார்க்க போறோம். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. முதலாம் மகேந்திரவர்மன் மன்னரை பத்தி பார்க்க போறோம். ஹெட்டிங் மகேந்திரவர்மன் 1. முதலாம் மகேந்திரவர்மன் 1. புரியுதா? இப்ப இவரை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இவருடைய பட்டப்பெயர்கள் தான் பாத்துக்கலாம், சரிங்களா? முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்டப்பெயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. டைட்டில்ஸ், பட்டப்பெயர்கள். டைட்டில்ஸ் ஃபர்ஸ்ட், பல்லவ வம்சத்துல வந்து நிறைய மன்னர்களுக்கு வித்தியாசமான பட்டப்பெயர்கள் நிறைய வரும், ஓகே. அதுல இவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பட்டப்பெயர் சங்கீதத்தின் மீது அதிகமாக ஒரு ஈர்ப்பு கொண்டதுனால இவருக்கு என்ன பட்டப்பெயர் இருக்கு அப்படின்னா, சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பட்டப்பெயர் சங்கீரண ஜதி. எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பட்டப்பெயர் 1 போட்டு எழுதிக்கோங்க, கமா போட்டு அடுத்த பட்டப்பெயர் பார்க்கும். சங்கீரண ஜதி அப்படியே தங்கிலீஷ் எழுதிக்கோங்க. SAN சங்கீரண ஜதி, ஓகே. நல்ல வந்து சங்கீதத்தின் மீது ஈர்ப்பும் நல்ல வந்து ஜதியுடன் ஆடுவார் இருக்கு. அதனால இவர் என்ன பட்டப்பெயர் வச்சிருக்காங்க, சங்கீரண ஜதி. அடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரா ஒரு நூல் எழுதியிருக்காரு, புத்தகம். அந்த காலத்துல மன்னர்களுக்கு பொழுதுபோக்கே என்ன அப்படின்னா, இந்த கண்காட்சிகளை பாக்குறது, இறை வழிபாடு பண்றது, இதுதான் வந்து பொழுதுபோக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தகமும் எழுதுவாங்க, ஓகே. இடைப்பட்ட நேரங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதுவாங்க. ஒரு சில மன்னர்கள், எல்லா மன்னரும் கிடையாது. பாருங்க, கிருஷ்ணதேவராயர் எழுதியிருக்காரு, கேள்விப்பட்ட கிருஷ்ணதேவராயர், அந்த விஜயநகர பேரரசு, அவர் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து இவரும் எழுதியிருப்பாரு. என்ன புத்தகம் எழுதியிருக்காருன்னா, மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்லி புக் எழுதாத கவனி. அந்த புக்கை எழுதுறதுனால இவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கு. என்ன பட்டப்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த விலாசன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பெயர். அடுத்த பட்டப்பெயர் மத்த விலாசன், செகண்ட் பட்டப்பெயர் எழுதிங்களா? எஸ், மத்த விலாசன். அடுத்த பட்டப்பெயர், பல்லவ வம்சத்திலேயே இவரை மாதிரி ஓவியம் யாரும் வரைய மாட்டாங்களாமா. ஓவியத்தின் மீது அதிக அளவுக்கு ஒரு நாட்டம், ஓகேங்களா? அந்த காலத்துல ஓவியத்துக்கு தமிழ்ல நிறைய பெயர்கள் தான் சொல்லுவாங்க. ஏதாவது பெயர் சொல்லுவாங்க ஓவியத்துக்கு? தூய தமிழ்ல ஓவியத்துடைய தூய தமிழ் பெயர் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? சித்திரம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்திரம், ஓகே, சொல்லுவாங்கல்ல. அதனால இவர் அந்த காலத்துல ஓவியம் சூப்பரா வரையறதுனால, இவர மாதிரி ஓவியம் யாருமே வரைய முடியாதனால சித்திரம் வரையறதுல இவர் புலி மாதிரி. அதனால இவர் என்ன சொன்னாங்கன்னா, பட்டப்பெயரு சித்திரக்கார புலி, பட்டப்பெயரு. புரியுதா? ஒவ்வொரு பட்டப்பெயருக்கு ஒரு ரீசன் இருக்குது. சித்திரக்கார புலி, சித்திரை, SITHRA, சித்திரக்கார புலி. அடுத்த பட்டப்பெயர் விசித்திர சித்தர். விசித்திர சித்தர். புரியுதா? மொத்த எத்தனை பட்டப்பெயர்ப்பா? 4 பட்டப்பெயர். எதெல்லாம் சொல்லுங்க? சங்கீரண ஜதி, அடுத்து மத்த விலாசன். எதுக்கு இந்த பட்டப்பெயர் கொடுத்திருக்காங்க?
ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதிருந்தாரு. அடுத்து இன்னொரு பட்ட பெயர் சித்திரக்காரப்புடி. அடுத்து ரைட், மொத்தம் 4 பட்ட பெயர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அடுத்து இவரை வச்சு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒவ்வொரு மன்னரை பத்தி படிக்கும் போது ஒவ்வொரு மன்னர்களும் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் படிக்கணும். ஓகேங்களா? என்ன மதத்தை சார்ந்தவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சும்மா இருக்கிறேன், பாபர் என்ன மதம்? முஸ்லீம் மதம். உங்களாய வம்சம் என்ன மதம்? முஸ்லீம் தானே? கண்டிப்பா இது ஓப்பனா பேரை வச்சது இல்லை. அக்பர் என்ன மதம்? முஸ்லீம் தான். இதெல்லாம் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இவரு என்ன மதமா இருக்கணும்? பேரை சொல்ல முடியுமா? பேரை வச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல தமிழ்நாடும் சரி இந்தியாவிலையும் சரி மேஜரா பின்பற்றக்கூடிய மதம் என்ன அப்படின்னா இந்து மதம், மேக்சிமம் இந்து மதம். அடுத்த கட்டமாக முஸ்லிம் மன்னர்கள் தான் வருவதற்கு முன்னாடியே இருந்த மதம் என்னது? இன்னொன்னு சமண மதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே உருவான 3 மதம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளிநாடுகள் இருந்து வந்ததுதான் யாரு? முஸ்லீம். ஓகே, முஸ்லீம் மதம் இருந்தது. அதுக்கு பிரிட்டிஷ்கார வந்ததுனால என்ன மதம் வந்தது? கிறிஸ்தவ மதம் வந்தது. ஓகேங்களா? ஆனா கிறிஸ்தவ மதத்துல மன்னர்கள் யாரும் கிடையாது. ஓகேங்களா? மன்னர்கள் இருந்தாங்கன்னா ஹிந்து மன்னர், புத்த சமய மன்னர், சமண மன்னர், இன்னொரு யாரும் இருப்பா? முஸ்லீம் மன்னர் இருப்போம். முஸ்லீம் மன்னர் பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதனால இவர் கிடையாது. அப்ப இந்துவா புத்தமா சமணமா அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல இந்து மதம் இருந்தது, புத்த மதம் இருந்தது, சமண மதம் இருந்தது. இவர் என்ன மதத்தை தொடக்கத்துல என்ன மதமா இருந்தாருன்னா என்ன மதமா இருந்தாரு? சமண மதம். எழுதாத கதையை கவனி, சரியா? சமண மதமா இருந்தாரு. இவர் சமண மதமா இருக்காரு. சமண மதம் அதிகமா பின்பற்றுவாரு. சமணருக்காக கோவில் கட்டுவாரு. சமண துறவி யாரெல்லாம் வாராங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தங்குவதற்கு விடுதி எல்லா சலுகையும் பண்ணுவார். சமண மதத்தை அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தார். யாரு? எந்த மன்னர்? முதலாம் மகேந்திரவர்மன். இப்படி இருக்கும்போதுதான் இவருடைய அவைக்கு, ஓகே, இவருடைய அவைனா அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க, கோட்டைக்கு ஒருத்தர் வரார், ஒரு புலவர் வரார். யார் சார் அந்த புலவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புலவர் பெயர் வந்து அப்பர், திருநாவுக்கரசர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம். திருநாவுக்கரசர், அவருடைய இன்னொரு பேர் அப்பர். அவர் வந்து வாதிடுறாரு. என்ன வாதிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே ஓகேவா என்னுடைய ஐயன்னா யாரு? சிவன். அவர் வந்து சிவன் வழியா, ஓகே, சிவனை வழிபடுறவர். என்னுடைய ஐயன் தான், நான் வழிபடக்கூடிய மதம் தான் பெரிய மதம் அப்படின்னு சொல்லிட்டு யாருகிட்ட வந்து புகழ்ந்து பேசுறாரு? மகேந்திரவர்மன் என்ன மதம்? சமண மதம். யார் நம்ம சமண மதத்துக்காரர் நம்ம கிட்ட வந்து புகழ்ந்து பேசுறா? மன்னர் கூட பயம்தான் பேசுறாரு. அவருக்கு எவ்வளவு பெரிய தில் இருந்திருக்கும். ஓகே, மன்னர் கோவம் வந்துட்டு, ஏன்னா இவர் சமண மதம்ல. மன்னர் கோவம் என்ன பண்ணிட்டாருன்னா, காஞ்சிபுரத்துல இருக்காரு, வாங்க சொல்லிட்டு திருநாவுக்கரசரை கல்லை கட்டி, எங்க தசாவதாரம் படம் பாத்தீங்களா? அது என்ன செய்ய கமலஹாசன் சொல்லுவாங்க, கல்லை கட்டி அந்த ஆத்துல போடுவாங்களா? அதே மாதிரி இங்கேயும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, திருநாவுக்கரசரை கல்லை கட்டி கடலை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ஆர்டர் கொடுக்குறாரு. எந்த மன்னர்? முதலாம் மகேந்திரவர்மன் வந்து யார் ஆர்டர் கொடுக்குறாங்க? திருநாவுக்கரசரை. பேர் முக்கியம், சரியா? திருநாவுக்கரசரை ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்களும் கீழே கொடுத்த வாயிற்காவல் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, திருநாவுக்கரசரை தூக்கி கல்லை கட்டி என்ன போட்டுறாங்க? கடலை தூக்கி போட்டுறாங்க. இப்படி போடும்போது என்ன உயிர் போயிருமா? ஆனா உயிர் போகல. எப்படி போகலன்னா, கடலுக்குள்ள கல் கொஞ்சம் கொஞ்சமா முங்குது. அப்படி முங்கும் போது இவர் ஒரு பதிகம் பாடுறாரு. ஓகே, என்ன பதிகம் பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலில் பாய்ச்சும் நல்துணையாவது நமச்சிவாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் பாடுறாரு. புரியுதா? சிவனுடைய பதிகம். ஓகே, நமச்சிவாய்கிறது வந்து ஒரு ஸ்லோகனா பாடலா பாடுறாரு. கடலில் பாய்ச்சும் நல்துணை, எனக்கு துணையா இருப்பது நமச்சிவாயே அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடுறாரு. பதிகம் பாடின உடனே என்ன ஒரு ஆச்சரியம்னா, கடல்ல கல்லு மிதக்குது. ஓகேங்களா? இங்க கடற்கரையில இருந்து மன்னர் பாக்குறாங்க, வாயிற்காவல் பாக்குறாங்க, சமண துறவி நிக்கிறாரு. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாயி போச்சு. என்னன்னா கல்ல கட்டி கடல்ல கல்லு மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்படி ஆச்சரியப்பட்டு அப்படியே கடல்ல கல்லு மிதக்கிறது என்ன ஆகும்? அப்படியே கரை ஒதுங்குமா? அப்படியே மெதுவா கரை ஒதுங்குது. அப்படி மெதுவா அப்படி கரை ஒதுங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கரைக்கு வந்து சேர்றாரு. கரைக்கு வந்து சேரும் பொழுது கேட்கிறாங்க, யார்கிட்ட கேட்கிறாங்க? திருநாவுக்கரசர் வந்து கேட்கிறாரு, என்னுடைய மதம் நமச்சிவாய முழங்கி நான் கல் வந்து முங்க வேண்டிய கல்ல என்ன செய்யறேன்? மிதக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட பேசுறாரு. மன்னரும் பெரிய அளவுக்கு ஆச்சரியப்பட்டு, நான் என்ன ஆயிடுறேன்? சமண மதத்துல இருந்து இந்து மதம் கிடையாது, சைவ மதம். அதாவது இந்துல 2 வகை இருக்குது. என்னதான்? சைவம் அசைவமா? வைணவம். சரியா? சைவம் அசைவம் சொல்லக்கூடாது. சைவம் வைணவம். சைவம்னா சிவனை கும்பிடுறவங்க, வைணவம்னா பெருமாளை கும்பிடுறவங்க. சார் திருநாவுக்கரசர் சிவனை கும்பிடுறவர். இவர் என்ன பண்றாரு? சமண மன்னர் என்ன பண்றாரு? நான் இனிமேல் என்னவா மாறிடுறேன்? சிவனை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமண மதத்துல இருந்து என்ன மதத்துக்கு மாறுறாரு? சைவ மதத்திற்கு மாறுறாரு. மாற தூண்டியது யாரு?
திருநாவுக்கரசர். இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிய மன்னர், மாற்ற தூண்டுதலாக இருந்த மன்னர் யாருன்னு கேட்பாங்க. அப்பர். மன்னர் கிடையாது, ஒரு புலவர். அப்பர் சொல்லலாம், அப்படின்னா திருநாவுக்கரசர் சொல்லலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் எதுக்குறாவா கவலை. இப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான், ஆனா நம்ம கதையா படிக்கும்போது என்ன ஆகுது, ஈஸியா மெமரைஸ் ஆகுது. சும்மா நான் சொல்லலாம், முதலாம் மகேந்திரவர்மனை திருநாவுக்கரசர் மாற்றினார் சொன்னா புரியுமா? நீங்க வந்து மனப்பாடம் பண்ணுவீங்க. ஆனா கதையை கேட்கும் போது அது என்னைக்குமே வீட்டுக்கு போன கூட கனவுல கூட வரலாம் உங்களுக்கு. ஓகே, நீங்க கூட என்ன செய்யலாம், யாராவது வந்து ஒரு மன்னரை வந்து புகழ்ந்து பாடி மாத்துற மாதிரி கணக்கு கூட வரலாம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட். தமிழ் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ்ல வெயிட் பண்ணி சொல்றேன். திருநாவுக்கரசரை, சரி, திருநாவுக்கரசர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை, வெயிட் பண்ணுங்க, இங்கிலீஷ் முடியும். திருநாவுக்கரசர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார். எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம். திருநாவுக்கரசர் insisted to change king from எந்த மதத்திலிருந்து என்ன மதம்? from சமணத்துக்கு இங்கிலீஷ்ல சொன்னா ஜெயினிசம். from ஜெயினிசம் to சைவிசம். ஓகேவா? இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. சரியா? யார் மாறினா, என்ன மதத்திலிருந்து என்ன மதம் மாறினாங்க, யாரு மாத்த வச்சா. ஓகே, இப்ப திருநாவுக்கரசரோட இன்னொரு பேர் என்ன எழுதிக்கோ, அதையும் பிராக்கெட் எழுதிக்கோ. எதையுமே நோட்ஸ்ல எந்த பயனுமே விடக்கூடாது. திருநாவுக்கரசருடைய வேறு பெயர் அப்பர். ரைட்டா? முடிஞ்சதா? ரைட். அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதணும்னா சின்ன கதையோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்பேற்பட்ட முதலாம் மகேந்திரவர்மனுடைய கோட்டையை படையெடுத்து ஒருத்தர் மன்னர் வராரு. அந்த மன்னர் யாருன்னா நார்த் இந்தியா சென்ட்ரல் இந்தியாவில் ரூல் பண்ணக்கூடிய புலிகேசி வம்சத்தை சேர்ந்தவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலிகேசி. நீங்க எத்தனாம் புலிகேசி கேள்விப்பட்டிருப்பீங்க? நீங்க கேள்விப்பட்டது 23ஆம் புலிகேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. டார்ச்சர் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு பேர். இம்சை அரசர். இங்கிலீஷ்ல வந்து டார்ச்சர் கிங். உண்மையாவே ஒரு மன்னர் இருந்தார். ஓகேவா? ஆனா இங்க அவர் கிடையாது. இங்க வந்து 2ஆம் புலிகேசின்னு ஒருத்தர் மன்னர் இருக்காரு, திறமையானவர். ஓகே, படையில வந்து அவர் அடிச்சுக்க வீரத்துல யாரே கிடையாதாமா. அவர் அங்கிருந்து எங்க கர்நாடகா தெலுங்கானாவில இருந்து பல்லவ வம்சத்தை படையெடுத்து மகேந்திரவர்மனை தோற்கடிச்சு பல்லவ வம்சத்தை, அதான் தோற்கடிச்ச காலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மண்டிட்டு அந்த வாழை கொடுப்பாங்க, நான் தோத்துட்டேன் ஒத்துக்குவாங்க. அப்படி தோற்கடிச்சுட்டு மகேந்திரவர்மனை இன்சல்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. யாரு? எத்தனாம் புலிகேசி? 2ஆம் புலிகேசி. இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, முதலாம் மகேந்திரவர்மனுடைய பையன், அவர் பேர் என்ன, முதலாம் நரசிம்மவர்மன். ஓகே, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து துடிப்புள்ள, எல்லா ரத்தம் சொல்லுவாங்கல்ல, சூடா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, துடிப்புள்ள இளைஞர். ஓகேவா? அப்பா இனிமேல் மன்னர் ஆக முடியாது, நான் தோத்துட்டாரு, மன்னர் ஆகக்கூடாது, இந்த சத்திரிய குல இதுபடி. ஓகேடா? அதனால பையன் மன்னர் ஆகிறான். பையன் ஏகப்பட்ட படைகளை திரட்டி தன்னுடைய இதுல இருந்து, காஞ்சிபுரத்துல இருந்து எங்க போறான்? 2ஆம் புலிகேசியோட சொந்த ஊரு, புலிகேசியோட சொந்த ஊரான வாதாபி சொல்லுவாங்க. அந்த வாதாபி ஊருக்கே போயிட்டு புலிகேசிய அங்கேயே கொன்று வாதாபி நகரத்தையே தீயிட்டு கொளுத்திடுவான். ஓகே, தீயிட்டு கொளுத்தி வெற்றி பெற்று திருப்பி மீண்டு வந்து அப்பாவுக்கு அந்த வெற்றியை வந்து சமர்ப்பணம் பண்ணுவான். ஓகே, பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து. அதனால அவர் வந்து இந்த அவருடைய பையன் முதலாம் நரசிம்மவர்மன், அவன் வந்து வாதாபி நகரத்தை கொன்று வெற்றி பெற்றானா, அதனால அவருக்கு பட்ட பேரை என்ன சொல்லுவாங்கன்னா வாதாபி கொண்டான் அப்படின்னே சொல்லுவாங்க. எந்த ஊரை வெற்றி பெற்றானா அவனுக்கு என்ன பட்ட பேர் சொல்லுவாங்க? வாதாபி கொண்டான், மதுரை கொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் சொல்லிட்டு பட்ட பேர் நிறைய இருக்கும். இதோட முதலாம் மகேந்திரன் முடிஞ்சிடும். அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் பத்தி படிப்பாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் நரசிம்மவர்மன், நந்திவர்மன், இந்த மாதிரி மன்னர்கள் பல்லவ வம்சத்துல வருவாங்க. சரி, பல்லவ வம்சம் ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகே, பேசிக்கானது. அது நூலுக்கு கல்வெட்டில் வச்சு கேட்பாங்க. சரிங்களா?